வெறும் 22 ரூபாவை உங்க கையில கொடுத்து ஒரு மாச செலவு இதுக்குள்ளதான் நீ பண்ணணும் இந்தா போ அப்படின்னு சொன்னா உங்களால 22 ரூபா வச்சுக்கிட்டு ஒரு மாசத்தை ஓட்ட முடியுமா? பேச்சுலரா இருக்கிற ஆட்களுக்கே இது சாத்தியமா அப்படின்றது கேள்விக்குறி. அதுல நீங்க ஒரு பொண்ணா இருந்தா, அதுலயும் அம்மாவா இருந்தா, அதுலயும் 3 பிள்ளைகளுக்கு அம்மாவா இருந்தா அந்த 22 ரூபாவை வச்சு உங்களால ஒரு மாசத்தை ஓட்ட முடியுமா? ஆனாலும் அதுதான் மெயின்டெனன்ஸ், அரை வச்சுதான் நீ ஓட்டணும்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லி இருக்குது. நிஜ கதைன்னு படத்துல கிளைம் பண்றாங்க. என்ன ஏதுன்னு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுப்போம். படத்தோட பேரு ஹாக். 2025 வந்த ஹிந்தி படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு ட்ரிபிள் தலாக்கை எதிர்த்து இஸ்லாமிய பெண்களுக்காக அவர்களோட உரிமைகளுக்காக போராடுறதா நமக்கு வாய்ஸ் ஓவர்ல சொல்லி, இப்படியெல்லாம் போராடிட்டு இருக்கிற நீங்க உங்கள மாதிரி பொண்ணுங்களுக்கும் உங்க புருஷ மாதிரியான ஆண்களுக்கும் ஏதாவது சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க கேக்குறாங்க. பதிலுக்கு அந்த அம்மா கொஞ்சம் வயசானவங்களா இருக்கிறாங்க, தலையெல்லாம் கொஞ்சம் நரைச்சிருக்கிறத கவனிக்கணும். மெதுவா பேசுங்க, யோசிச்சு பேசுங்க, பெருந்தன்மையா நடந்துக்கங்க, வாய்ப்பு இருந்தா பேசவே பேசாதீங்க அப்படின்னு அட்வைஸ் போடுறாங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் எதிர்த்து ஒத்த ஆளா இருந்து போராடினது நீங்க, நிமிர்ந்து நின்னது நீங்க, இப்படி அட்வைஸ் பண்றீங்களே அப்படின்னு ஒரு அம்மா கேட்கும் இன்டர்வியூல. அதுவும் 10 வருட போராட்டத்துக்கு பிறகு இப்படி நீங்க பேசலாமான்னு கேட்க, அந்த 10 வருட போராட்டமும் என் விருப்பம் இல்ல, அந்த சண்டையை நான் செய்யல, என் விருப்பம் இல்லாம நடந்தது அப்படிங்கிறாங்க. என்னோட பதில் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம், ஆனா நிஜத்துல சொல்ல போனா என் புருஷன் அப்பாஸ நான் உசுருக்கு உசுரா காதலிச்சேன், அதனாலதான் நான் சண்டையும் பண்ணேன். அது பின்னாடி பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. நான் எதிர்பார்த்ததெல்லாம் எனக்கான நீதி, ஆனா நடந்தது என்னவோ இந்த நாடே ரெண்டா பிளவுபட்டதுதான். எந்த இடத்துல தப்பு நடந்துச்சுன்னு எனக்கும் புரியல. நான் சாஷியா பானு, என்னுடைய சண்டை, என்னுடைய போராட்டம் என் உரிமைக்காக அப்படின்னு சொன்னதும் ஹக் அப்படின்னு இந்த படத்தோட பேரை போட்டு ஸ்டோரி ஆரம்பமாகுது. 1967 அப்பெல்லாம் இவங்களும் அந்த அப்பாஸ்ங்கிறவரும் லெட்டர் போட்டுக்கிட்டாங்களாம், காதல பரிமாறிக்கிட்டாங்களாம். பார்க்க வந்த பொண்ணை கோர்ட்லயே இருந்த லைப்ரரி பக்கம் வச்சு குரான் சொல்லி கொடுக்குற ஒரு குருவோட பொண்ணு இப்படி ஒளிஞ்சிருந்து என்ன பார்க்கலாமா அப்படிங்கிறாப்ல அவர் கேட்க, பதிலுக்கு இந்த அம்மா நாளைக்கு எனக்கு கல்யாணமாக போகுது, ஏதாவது சொல்றதா இருந்தா முன்னாடியே என்கிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்ததா அந்த அம்மா சொல்லும். ஓ, நாளைக்கு கல்யாணம் ஆக போதா? அடுத்து பார்த்தா எஸ், எதிர்பார்த்தாப்ல கல்யாணம். அவன் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன், கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன் அப்பாஸ். கல்யாணத்தப்ப இந்த கையில மருதாணி வைப்பாங்கல்ல, அதுல கூட தான் புருஷனோட பேரை அவங்க எழுதிப்பாங்க. அவ்வளவு பிடிக்கும் அப்பாஸ. மாமனார் கட்டிப்பிடிச்சு வரவேற்கிறார் கல்யாணத்துக்காக. முறைப்படி கல்யாணம் நடக்குது. 2000 ரூபாய் டௌரிக்காக இந்த கல்யாணம் உறுதியாகிறதுன்னு இந்த கல்யாணத்துக்கு சம்மதமானு கேட்க அவங்க சம்மதங்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அப்பாஸும் சம்மதம் சொல்லுகிறார். அந்த சம்மதங்கிறத கூட ஐ டூ 3 தடவை சொல்லணும் போல. சம்மதம் சம்மதம் சம்மதம்னு 3 தடவை சொன்ன பிறகு கல்யாணம் உறுதியாகிறது. ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்தோட 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஏதோ ஒண்ணுல கையெழுத்து போடுறாங்க. அவர்களோட கல்யாணத்தை உறுதி செய்துக்கிறாங்க. வாழ்க்கை ரொம்ப இனிமையா திருப்தியா சந்தோஷமா நல்லா போகுது. கல்யாணம் ஆகி இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. மாப்பிள்ளைக்கு அல்வானா ரொம்ப பிடிக்குமா, வேலைக்காரமா அல்வா செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன இத்தனை குக்கர் இருக்குதுங்க அப்படின்னு கிச்சனை பார்த்துட்டு அந்த அம்மா ஆச்சரியப்பட்டு கேக்குது நம்ம ஹீரோயின் பானு. ஒரு குக்கர்ல விசில் பிரச்சனை, இன்னொரு குக்கர்ல கேஸ்கட்ல பிரச்சனை, 3வது குக்கர்ல மூடியில பிரச்சனை. சரி, இதெல்லாம் சரி பண்ண வேண்டியதானே அப்படின்னு இந்த அம்மா கேட்கும். அதுக்கு அவங்க, அந்த லெவலுக்கு எங்க சாருக்கு பொறுமை இல்ல, அவர் உடனே புதுசு வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்லி முடிக்கல. கரெக்டா நம்மால அங்க வந்து நிக்கிறாப்ல. உனக்காக ஒரு புது குக்கர் வாங்கி கொடுக்குற, நீ கவலைப்படாதன்னு வந்து நிக்கிறான் நம்ம பையன். டின்னர் சாப்பிட்டு படத்துக்கு போலாமான்னு கூப்பிடுறான். ஆனா ஏற்கனவே சமைச்சு வச்சாச்சே, நீங்க கொஞ்சம் லேட்டுங்கிறாங்க அந்த அம்மா. அந்த வீட்டுல ராணி மாதிரி வாழ்றாங்க. எல்லாம் பிடிச்சாப்ல, ஒரு நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு. புருஷனும் பாசத்தை கொட்டுறான், லவ்வ கொட்டுறான். ஒரு நாள் ஏதோ கிஃப்ட்னு கொண்டு வந்து சர்ப்ரைஸ் பண்றாப்ல. என்னன்னு பார்த்தா தையல் மிஷின். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் போன்ல அவரு ஆபீஸ்ல வேலை பார்க்கும் போது அடிக்கடி போன் பண்ணி பேசுவாங்க. அவனும் எப்படா பொண்டாட்டி கால் பண்ணுவான்னு 6 கால் எடுத்து அட்டன் பண்ணி பேசிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க பிரெக்னன்ட் ஆறாங்க, கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அவங்க வீட்டோட தோட்டத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாமே, இந்த இடத்துல ரோஸ் எல்லாம் வளரணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, சூரிய வெளிச்சம் இங்க படலையே, இங்க வளராதே அப்படின்னு சொல்லும் போதுதான் பக்கத்து வீட்டுக்காரர் சன்சைடு மாதிரி ஒன்னு இந்த பக்கத்துல போட்டு இவங்க இடத்துல நீட்டி விட்டு இருக்கிறார். இவங்களும் பொறுமையா பக்கத்து வீட்டுக்கார மாட்ட பேசி அதை கொஞ்சம் தட்டி விட்டுக்கிறோன்னு கேட்டு தட்டியும் விடுறதுக்கு ஆளை செட் பண்றாங்க. தட்டி விட்டுட்டு இருக்கும் போதே பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கண்ணா அப்படின்னு திட்டுறாருங்க. பொறுமையா பேசுங்கன்னு சொன்னாலும் கேட்கல. எங்க இடத்துக்குள்ள நீட்டிட்டு இருக்குதுங்க, உங்க பொண்டாட்டிட்ட ஆல்ரெடி நான் பர்மிஷனுக்கு கேட்டுட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அவர் விடலங்க, திட்டிக்கிட்டே இருக்கிறார். இது என்ன ஓன் சொத்தா, ஓன் வீடா, இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்யறதுக்கு உன் புருஷன் எங்க அப்படின்னு சத்தம் போடுறாப்ல. ஒரே ஆமானவ போய் தான் புருஷனுக்கு போன் பண்ணி இவங்க புலம்பி இருப்பாங்க. பின்னாடியே அவனும் போன் பண்ணி, யாரு பக்கத்து வீட்டுக்காரர் போன் பண்ணி, உன் முண்டாட்டிக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க மாட்டியா அப்படி இப்படின்னு திட்டி இருக்கிறார். அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணுவார். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் இவங்களும் மீட் பண்றாப்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த இடத்துல என் முண்டாட்டி கிட்ட, இது என்ன ஓன் வீடா ஓன் சொத்தா, நீ பேசுற, உன் புருஷனை பேச சொல்லணும்னு சொன்னியாமே, இதோ அந்த வீட்டையே என் பொண்டாட்டிக்கு எழுதி வச்சிட்டேன், இனி இவ பேசுவா, நீ கேட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. அவ்வளவுதான். பக்கத்து வீட்டுக்காரர் மூஞ்சி எங்க கொண்டு வந்து வைப்பாருன்னு தெரியலங்க, அப்படியே மூஞ்சி வாடி போச்சு. அதையும் மீறி இவன் பிரச்சனை பண்ணானா போலீஸை கூப்பிடுன்னு சொல்லிட்டாப்ல. அப்புறம் இவங்க எதிர்பார்த்தாப்லயே சுத்தி வண்ண வண்ண ரோசுகளை வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. வாழ்க்கை ரொம்ப அழகா சிறப்பா நல்லா போய்கிட்டு இருக்குது.
அடுத்து இவங்க கல்யாணமான 1.5 வருஷத்துல இவங்களுக்கு முதல் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. 2 பேர் மட்டும் படுத்திருந்த இடத்துல 2 பேருக்கு மத்தியில அந்த குழந்தை. அப்புறம் வேலைன்னு இவன் ஆபீஸ்லயே இருக்கவும் ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் ரொமான்டிக்கா பேசிட்டு இருந்தவங்க இப்போ குழந்தை பாடுற ரைம்ஸ், குழந்தை அதை பேசினா இதை பேசினான்னு குழந்தைய சுத்தியே டாபிக் ஃபுல்லா போகுது. கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் லீவ் வேணும்னு கேட்பான். டே உனக்கு எத்தனை அண்ணன்டா, இதுக்கு முன்னாடி லீவுக்கு வாங்கிருக்கியே இதே மாதிரி கல்யாணம்னு சொல்லின்னு கேட்க, அதே அண்ணன் தான் இந்த தடவை 2வது கல்யாணம் பண்றாப்லங்கிறாரு. அப்படியா, இந்தா காசு மொய்யெழுதிரு வாழ்த்துக்கள்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். அடுத்து ஒரு பெண் குழந்தைகளோட நாய்க்குட்டியில வச்சுக்கிட்டு நல்லா விளாண்டுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டா, நாய் வளர்க்கறது குரானின் படி தடை செய்யப்பட்டிருக்கிறதா. சத்தம் போட்டதும் மூத்த பையன் ஓடி போய் அழுதுகிட்டு அம்மான்னு கட்டி பிடிக்கிறான். அந்த ஆளு தொல்லை தாங்கலையேன்னு உடனே புருஷனுக்கு போன். புருஷன் ஏதோ மீட்டிங்ல இருந்திருப்பான் போல. காலை எடுத்து இந்த மாதிரி அவன் அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான், என்ன பேசினாலும் பரவாயில்ல நான் சும்மா இருப்பேன், என் பிள்ளையவே அள வச்சுட்டாப்லன்னு அந்த அம்மா கோவப்படும் போது நான் பிஸியா இருக்கிறேன் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசுவோம், சும்மா எல்லாத்துக்கும் கால் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டேன். நைட்டு வருவார். கோவமா இருக்கிறாப்ல இவங்க இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க முகத்துல கொஞ்சம் சிரிப்பு இருக்குது. வருவான் ஏதாவது சொல்லுவான்னு எதிர்பார்த்தா வந்தவன் பொட்டி படிக்க கட்டிக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். எங்க நான் கோவமெல்லாம் படலங்க, என்ன கிளம்பிட்டீங்கன்னு கேட்கும்போது அட லூசு நீ கோவப்படுற அப்படிங்கிறதுக்காக நான் என்ன கிளம்ப போறேன்னா என்ன, ஒரு கேஸ் சம்பந்தமா பாகிஸ்தான் போகணுங்கிறான். எவ்வளவு நாள் ஆகுன்னு கேட்டா மேபி ஒரு 3 வாரம் அப்படின்ட்டு போறாரு. பிரிய மனசே இல்ல அந்த அம்மாவுக்கு. இருந்தாலும் வேற வழி இல்ல. அந்த டைம் வேற இவங்க பிரெக்னண்டா இருக்கிறாங்க. புருஷன் கால் பண்ணுவான்னு ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. போன் வேலை செய்தா லைன் ஒர்க் ஆகுதான்னு அடிக்கடி வேற செக் பண்ணிட்டே இருப்பாங்க. போன்ல பிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அப்பப்ப வேற டெலிபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு போனை போட்டு லைன்ல ஏதாவது ப்ராப்ளங்களா, என் புருஷன் கூட பேச முடியல அப்படி இப்படின்னு பேச, புருஷனுக்கு விருப்பம் இருக்குதோ என்னவோ அப்படின்னு இருப்பாங்க அவங்க. அப்புறம் ஒரு வழியா அவனை போன்ல பிடிச்சாச்சுங்க. 4 வார்த்தை பேசலாமன்னு சந்தோஷமா ஆவலா பேச வந்தா வர்றேன் பேசிக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். அடுத்து பார்த்தா அவங்க வர்றாங்க போல. அடுத்த நாள் மாமியாருக்கு பிடிக்கும் புருஷனுக்கு பிடிக்கும்னு சொல்லி விதவிதமா செஞ்சு விருந்துக்கு தயாரா இருக்கிறாங்க. மாமியாரும் புருஷனும் வராங்க. 3 வாரம் சொல்லிட்டு போனீங்க, 3 மாசம் ஆயிப்போச்சே அப்படின்னு வராங்க. பின்னாடியே பார்த்தா பெரிய பெரிய சைஸ்ல பொட்டி வருது. என்ன ஏகப்பட்ட லக்கேஜ் வருது, எனக்காக பாகிஸ்தான்ல இருக்கிற மொத்த ஐட்டத்தையும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா என்ன அப்படின்றப்பல அவ பேசுவா. நம்ம லக்கேஜ் மாதிரி தெரியலீங்களே அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும் போதே வெளியில இருக்கிற நிறைய பேரு அந்த காரையே குறுகுறுன்னு பாக்குறாங்க. குறிப்பா அந்த பக்கத்து வீட்டுக்காரர். என்னாடி இது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்னடான்னா உள்ள ஒரு பொண்ணை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கான். கார்லயே அந்த அம்மா உட்காந்துட்டு இருக்குது. இவளால இதை நம்பவே முடியல. மிரண்டு போய் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறா. அந்த பொண்ணு பேரு சாய்ராவா. மாமியார் தான் முன்னாடி வந்து அவங்க அம்மாவுக்கு நான் சின்ன வயசுலயே வாக்கு கொடுத்திருந்தோமா, அப்ப கைகூடாம போயிடுச்சு, அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து உன் புருஷன் புண்ணியத்தை தேடி இருக்கிறான், அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி விவாகரத்தானவலாம், புருஷன் ரொம்ப கொடுமைக்கார புருஷனா, அடிப்பானா, கொடுமைப்படுத்துவானா, டார்ச்சர் பண்ணுவானா, அந்த மாதிரி பாவப்பட்ட பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறான்னு நீ சந்தோஷப்படு, சொந்த தங்கச்சி மாதிரி அந்த பொண்ணை பாத்துக்கோன்னு மாமியாரு பிட்ட போட்டு பாக்குது. உங்களுக்கு எப்படிங்க மனசு வருதுன்னு கேட்டா அம்மா முந்திக்கிட்டு மாமியார் முந்திக்கிட்டு இல்ல நான் தான் அவனை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுன்னு கட்டாயப்படுத்தினேன், அதனாலதான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படி இப்படின்னு அந்த அம்மா கன்வின்ஸ் பண்ணி பாக்குதுங்க. இவளுக்கு அந்த கோவத்தை அந்த வெறிய தாங்கிக்க முடியல. நம்ம கிட்ட இருக்கிற நல்லதை 4 பேருக்கு ஷேர் பண்ணணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கலையா பெரியவங்க அப்படின்னு மாமியார் கேட்க, இது ஒன்னும் பிரியாணி கிடையாது, எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, என் புருஷன் அப்படின்னு இவ பொங்குறா பொங்கு. என் மேல சத்தியம்னு சொல்லிதான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சேன்னு கூட மாமியார் பேசி பாக்குதுங்க. அப்போ பின்னாடி ஒரு அம்மா அப்பாஸோட தங்கச்சியா இல்ல என்ன உறவு முறைன்னு நமக்கு தெளிவா இங்க சொல்லவே இல்ல. மாப்பிள்ளை வீட்டுக்கார பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன உறவு முறைன்னு நமக்கு தெளிவா தெரியல. அந்த அம்மா எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், 1 மணி நேரமா அந்த பொண்ணு கார்ல உட்காந்துட்டு இருக்குது, அந்த பொண்ணை கூட்டியாங்க அப்படின்னு ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்து புருஷனையும் மாமியாரையும் அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு, இங்க பாரு ஆல்ரெடி உன் புருஷன் உன்னை விட்டு தூரமா விலகி போயிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன், இப்ப நீ டிப்பிக்கல் முதல் பொண்டாட்டியா என்னெல்லாம் பண்றியோ இது இன்னும் உன் புருஷனை உங்ககிட்ட இருந்து தூரப்படுத்தும், புரிஞ்சு நடந்துக்கோ, இல்லனா உனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு நல்ல அட்வைஸ் போடுறாங்க. அப்பதான் இவளுக்கு ஞாபகத்துக்கு வரும், தான் புருஷனுக்கு அந்த குக்கரை எல்லாம் சரி பண்றதை விட புதுசா ஒரு குக்கர் வாங்கலதான் விருப்பம் அதிகம்னு இல்லையா. 3வது குக்கர் வாங்கி 4வது ஒரு குக்கர் வாங்கி கொடுத்தான். அப்ப புரியல, இப்ப புரியுதுன்னு அந்த அம்மா வருத்தப்படுது, அழுகுது பாவம். இவங்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயே சின்னதா ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுல இந்த புது பொண்டாட்டியா செட்டில் பண்றாங்க. இவளுக்கு விருப்பமே இல்லைனாலும் வேற வழி இல்ல, இவளை கேட்டா எல்லாம் நடக்குது. பக்கத்து வீட்டுக்காரர் கிஃப்ட் எல்லாம் இனிப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாப்ல, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறார். புது பொண்டாட்டியை முறைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பழைய பொண்டாட்டி. நைட்டு நம்மால வந்து இங்க பாரு எங்க அம்மா மேல சத்தியம்னு சத்தியம் வாங்கி தான் எனக்கு கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்துக்க வச்சாங்க, 10வதுக்கு ஏற்கனவே 2 குழந்தை, இப்ப 3வது உனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னா எல்லாரையும் பாத்துக்கிறது சிரமம் இல்லையா, உனக்கும் ஒத்தாசையா தான் இருக்கும்னு சொல்லி நானும் ஒத்துக்கிட்டேன், ஆனா எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீதான் எனக்கு எல்லாம் அப்படி இப்படின்னு பேசி லைட்டா அந்த அம்மாவை சிரிக்க வச்சிட்டான். அவங்களுக்கு உள்ள விருப்பம் இல்லைனாலும் சிரிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. நைட்டு பக்கத்துல படுத்திருப்பார். புருஷன் கிட்ட ஏதாவது அசைவு தெரியுதான்னு பார்க்கும்போது அசைவு
தெரியும். சரிடான பக்கத்துல போறதுக்குள்ள அவரு குப்புற அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறார். இந்த அம்மா வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்குது பாவம். அடுத்து கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும்போது நானும் ஏதாவது உதவி செய்யட்டுமான புது பொண்டாட்டி வந்து நிக்கிறா. இதை உரிச்சு கொடுமான்னு சொல்லுவாங்க, உரிச்சு கொடுக்குறா. அப்புறம் சாப்பாடு பரிமாறதுக்கு வரும்போது அவ பரிமாறக்கூடாதுன்னு அவகிட்ட இருக்கிற தட்டை பிடுங்கி இவ பரிமாறிக்கிட்டு இருப்பா. உட்காருன்னு புது பொண்ணை உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினையும் உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் மொட்டை மாடியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில அந்த புது பொண்ணு வரா. இவ தங்கி இருக்கிற அந்த ரூம்ல பெட்ஷீட், தலவாணி உரை இதெல்லாம் மாத்தணும், கிடைக்குமா அப்படின்னு கேட்க, மார்க்கெட்டுக்கு போலாம், வாங்கி தரேன், புதுசாவே வாங்கிக்கலாம் அப்படின்னு இவ சொல்றா. அதுக்குள்ள மன்னிச்சிட்டீங்களான்னு வேலைக்காரம்மா கூட கேட்கும். இல்ல, என் புருஷன் வேற வழி இல்லாம தான் கட்டிக்கிட்டான், அவர் இன்னும் என் மேல காதலோட தான் இருக்கிறாரு, எனக்கு ஒத்தாசையா இருக்கும்னு சொல்லி தான் கட்டிக்கிட்டாரு அப்படின்னு ஏதோ அவங்களே ஒரு திருப்தி சொல்லிக்கிறாங்க. அப்புறம் மார்க்கெட் பக்கமும் போயாச்சுங்க. பிடிக்குதோ இல்லையோ அந்த அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா இவங்க காட்டன் துணியா வாங்குறது, இந்த சந்தன ஸ்மெல் அடிக்கும்ல அந்த மாதிரி செண்டை இவங்க வாங்குறது, இப்படி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்ய இதையெல்லாம் பார்த்து அந்த அம்மா சந்தோஷப்படும் பார்த்தா புது பொண்டாட்டி கோவப்பட்டு போகுது. இருமா ஏமா கோவப்படுறேன்னு கேட்கும்போது, என்ன விளையாடுறியா, உன் புருஷனுக்கு சந்தன சுத்தமா பிடிக்காது, அதைத்தான் நீ எனக்கு வாங்கி கொடுக்குற, காட்டன் துணினாலும் அவருக்கு பிடிக்காதான், எனக்கு வாங்கி கொடுக்குற. இங்க பாரு, நீ ஏதோ எனக்கு பிச்சை போட்டதா நினைக்க வேண்டாம், நான் தான் உனக்கு பிச்சை போட்டுருக்கிறேன். என்ன சொன்னான் உனக்கிட்ட? 3 புள்ள கூட ஒத்தாசையா இருக்கட்டும் அதுக்காக கட்டிக்கிட்டேன்னு சொன்னானா? அதெல்லாம் சுத்த போய். உன்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவருக்கு எனக்கும் பழக்கம், என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தாரு, எனக்காக ஃபீலிங்ஸை வளர்த்துட்டு இருந்தாரு. ஆனா அது கைகூடு வரலன்னு தெரிஞ்ச பிறகுதான் நான் இன்னொருத்தவனை கட்டிக்கிட்டேன்னு பிறகுதான் ஒன்னு அவரு கட்டிக்கிட்டார். அப்புறம் எனக்கு வாழ்க்கை செட் ஆகலன்னு வார்த்தை வாங்கின பிறகு மறுபடியும் என்ன தேடி வந்துதான் வந்தான். 1000 ஆண்கள் இருக்காங்க நான் கட்டிக்கிறதுக்கு, இவர் தான் வலுக்கட்டாயமா வந்து என்ன கட்டிக்கன்னு அடம்பிடிச்சார். போனா போதுன்னு அவர் நான் கட்டிக்கிட்டேன், அப்பயே கண்டிஷன் போட்டிருக்க முடியும், உன் முத பொண்டாட்டிய விவாகரத்து பண்ணிட்டு வா, அப்பதான் நான் உன்னை கட்டிப்பேன். அப்படி சொல்லி இருந்தா இந்நேரம் அவர் உனக்கு தலா கொடுத்திருப்பாரு, விவாகரத்து பண்ணிருப்பாரு. புரியுதா? இப்போ நான் தான் உனக்கு பிச்சை போட்டிருக்கேன்னு சொன்னதும் இவங்க ஆடி போறாங்க. ஆடி அப்புறம் கார்ல சத்தம் போடாம கம்முன்னு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் இந்த அம்மா புயலா வெடிக்கிறாங்க. ஆமா, அதுக்கு என்னப்போ, நடந்து போச்சு அப்படின்னு அசால்ட்டா பேசிட்டு போறாப்ல. இன்னைக்கு அங்க போய் படுக்கணும் போல, தலைவன் சின்ன வீட்டுக்கு அங்கிட்டு போயிட்டாரு. இவளுக்கு மனசு கேட்காம ராத்திரி புள்ளத்தாச்சி புள்ள அப்படியே மெதுவா அந்த வீட்டு பக்கம் வந்து அந்த கதவு பக்கத்துல காது வச்சு கேட்டு பாக்குறாங்க. உள்ள புதுமண தம்பதிகளோட சிரிப்பு சத்தம் அதிகமா கேட்க தாங்கிக்க முடியாம அழுதுகிட்டே ஓடியாராங்க பாவம். இப்போ இன்னும் ஒரு வருஷம் ஓடி போச்சு. வயித்துல இருந்த புள்ள இப்போ வண்டிக்கு வந்தாச்சு, வெளியில வந்தாச்சு. புது பொண்டாட்டியோட தான் கையை கோத்துக்கிட்டு திரியறான். பின்னாடி இவங்க ஆயாமா மாதிரி சுத்தி திரியணும். வெறுத்து போய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது பார்த்தாதான் அந்த அம்மா வேற இப்ப பிரெக்னண்டா இருக்குது புது பொண்டாட்டி. அன்னைக்கு இவங்களோட கல்யாண நாள். யாருக்கு? நம்ம ஹீரோயினுக்கு, பானுவுக்கு. புருஷனுக்கு பிடிச்ச இனிப்பெல்லாம் செஞ்சு அவரை பார்க்கலாமேன்னு வக்கீலோட ஆபீஸுக்கு போலாம் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஈவினிங் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போகணும், புருஷனுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துக்கன்னு புது பொண்டாட்டி வந்து நிக்கிறா. வம்புக்குனே செய்யறாளா என்னன்னு தெரியல. இவங்க ஆமான்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல. கிளம்பி ஆபீஸ்க்கு வராங்க. அங்க இருந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஸ்வீட்டை கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ண கொடுக்குறாங்க. உள்ள வந்தா ஏதோ மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. என்ன இங்க அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறான். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வேணா வெயிட் பண்றேன்னு வாங்க அவங்க. இல்ல நீங்க வெளியில இருங்கன்னு இருந்த கெஸ்ட்களை வெளியில போக சொல்லிட்டு என்னன்னு விசாரிப்பாப்ல. இல்ல இன்னைக்கு நம்ம கல்யாண நாள்ல ஒரு நல்ல படம் வந்திருக்கு, படத்துக்கு போலாமா அப்படின்னு வந்து நிக்கிறா. அதுக்கெல்லாம் இங்க நேரம் இல்ல, எவ்வளவு முக்கியமான இடத்துல இருக்கிற, நீ வாட்டுக்கு வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிற, இன்னைக்கு வேணா நீ நம்ம வேலைக்காரரை கூட்டு போ, டிரைவரை கூட்டு போ அப்படின்னு பேசுறாப்ல. இல்ல போயிட்டு வந்துடலாம், இப்பெல்லாம் உங்களுக்கு பேசுறது கூட டைம் கிடைக்க மாட்டேங்குது, என் கூட பேசவே மாட்டேங்கிறீங்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்க, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, எப்ப பார்த்தாலும் நொய்யின்னு அவ கூட போட்டி போட்டுக்கிட்டே கம்பேர் பண்ணிக்கிட்டே அப்படின்னு மதிக்கவே இல்லை இந்த அம்மாவை. பேசிட்டு இருக்கையிலேயே கதவை திறந்து நீங்க எல்லாம் உள்ள வாங்கன்னு உள்ள கூட்டு வந்துட்டான். இந்த அம்மாவை வெளியில போக சொல்லிட்டான். இவனுக்காக லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் போட்டு வந்தா புருஷன் மதிக்கவே இல்லைன்னு எல்லாத்தையும் அழிச்சு போட்டு ஒரு மாதிரி சோகமாயிட்டாங்க. பெரிய சண்டை ஆகி போச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு மேல அவமானப்பட்டு இங்க இருக்கணுமான்னு முடிவு பண்ணி பிள்ளைகளை கூட்டிட்டு அவங்க பிறந்த வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இது தெரியாம நம்ம பைய பொக்கே எல்லாம் வாங்கிட்டு வருவான். எங்க அவளை காணன்னு கேட்க பிள்ளைகளை கூட்டிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டா சொல்லலையா அவங்க கிட்டன்னு புது பொண்டாட்டி விட்ட போடுறா. இவனுக்கு ஒரு மாதிரி கோவம் ஆகுது. அங்க அப்பா கிட்ட வந்து சேர்ந்தாச்சு, பிறந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பானுடைய அப்பா குரானை சொல்லிக் கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்கிறார். அந்த ஊருக்கு அவர் தான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு போல. அப்படியே நாட்கள் போகுதுங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து சொல்றாரு, மாடி மாப்பிள்ள கால் பண்ணாரு, பிள்ளைகளோட செலவுக்காகன்னு மாசம் 400 ரூபா அனுப்புறதா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது கூட இவங்க முகத்துல பெருசா ஒன்னும் திருப்தி இல்ல. பட் இருந்தாலும் பிள்ளைகளுக்காக பணம் வருதுன்னு ஃப்ரீயா விடுறாங்க. ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கணுமே நினைக்கிறாங்க. நடந்த எல்லாத்தையும் அப்பாட்ட சொல்லி வருத்தப்படுறா. அப்பா பக்கத்துணையா இருக்கிறார். அந்த பக்கம் பொண்டாட்டி போயிட்டாலே 3 புள்ள போயிடுச்சேன்லாம் யோசிக்காம நம்மால நல்லா ஜம்முன்னு பொண்டாட்டி புது பொண்டாட்டி கூட சாப்பிட்டுட்டு இருக்கிறாப்ல. இவங்க ஒரு மாதிரி அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் மாமியாரே போன போட்டு என்னமா கோவப்பட்டு போயிட்ட, வாமா அப்படின்னு கூப்பிடும்போது உங்க புள்ள பண்ணது மட்டும் நியாயமா, என் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்குது, அதையெல்லாம் மறைச்சு என்கிட்ட பொய் சொல்லி இருக்கிறாரு இந்த கல்யாணத்தை பத்தியே. அதை எல்லாத்தையும் தாண்டி அவர் கூட வாழலாம் முயற்சி பண்ணா எரிஞ்சு விழுகிறாரு, என்ன ரெண்டாந்தரமா தான் நடத்துறாரு, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு இருப்பா. அப்புறம் ஃப்ளோல நீங்க தானே இப்ப கூட என்ன கூப்பிடுறீங்க, அவர் என்ன கூப்பிடல, அவர் என்கிட்ட ஒரு சாரி சொல்லலன்னு கேட்கும்போது எது சாரியா, யாருக்கு சொல்லணும் சாரிங்கிறாங்க மாமியார். இதை கேட்டதும் மகனுக்கு வேற கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. தன்மானம் துளிர் விட்டு எழுகிறதோ தெரியல. உடனே பைபிள்ல எங்க கை வைக்கிறான்,
அந்த 400 ரூபா அனுப்புறதா சொன்னான்ல, அந்த 400 ரூபா மேல கை வைக்கிறான். 400 ரூபா பணம் அனுப்புறத நிப்பாட்டிட்டான். ஏற்கனவே அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, சமாளிக்க முடியல அவங்களால. பாவம் அம்மாவுக்கோ பயம், பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி போயிடக்கூடாதே, ஏதாவது சொல்லி வீட்டுல கொண்டு போய் விடுங்க, சமாதானப்படுத்துங்கன்னு புருஷனை சொல்லி புள்ளையையும் பேரம்பேத்தியையும் அமுச்சு வைக்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு பிடிக்குமேனு ஏதோ ஸ்வீட் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு போயாச்சு. அங்க புது பொண்டாட்டிக்கு இப்ப குழந்தை பிறந்திருக்குது போல. குழந்தையோட பேரை கூட நீ கேட்க மாட்டே இல்ல அப்படின்னு அவனே பேரை சொல்றான். தனியா பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு கேட்ட பிறகு தனியா பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. என்ன அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இல்ல திடீர்னு பணத்தை நிப்பாட்டிட்டீங்களே அப்படின்னு கேட்டதும், ஓ அப்ப பணத்துக்காக தான் நீ வந்திருக்கிறல்ல அப்படின்னு கேட்கறான். அது உன் பிள்ளைகளும் தானே, உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்ப என்கிட்ட கேட்டா என் பிள்ளைகளை எங்க இருந்து கூட்டிட்டு போனேன்னு அவரு லாயர் இல்லையா, நறுக்கா கேள்வி கேட்கிறார். நான் எதுக்காக விட்டு போனேன்னு உனக்கு தெரியும் தானேன்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு தெரியாதுங்கிறாப்ல அவரு. எனக்கு புரிய வைங்கிறாப்ல. ஏதோ ஒரு கல்யாண நாள் அன்னைக்கு நீ எதிர்பார்த்த ஒரு படத்துக்கு உன்னை கூட்டிட்டு போல, அதுக்காக பிள்ளைய கூட்டிட்டு போட்டு போவியா, என்ன பிளாக்மெயில் பண்ண பாப்பியா, என்கிட்டயே சாரி கேட்க வைப்பியா அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. வெளியில எல்லாம் சவுண்ட் கேக்குது, கொஞ்சம் மெதுவா பேசுங்க அப்படின்னு சொன்னா கூட வம்புக்குனே கத்தி பேசிட்டு இருக்கிறான். நீங்க மட்டும் பண்ணது நியாயமானு கேட்கும்போது, நான் பண்ணது புனிதங்கிறாப்ல. ஒரு விதவை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறேன், அது புனிதங்கிறாப்ல. நீ புண்ணியம் சேர்க்கணும்னு நினைச்சா பணம் இல்லாதவங்களுக்கு பணம் கொடுங்க, சாப்பிட முடியாம கஷ்டப்படுற குடும்பத்துக்கு சாப்பாடு போடுங்க, புனித பயணம் ஹஜ் பயணம் கூட போயிட்டு வாங்க, இதெல்லாம் உங்க புண்ணிய கணக்குல தயவு செய்து சேர்க்காதீங்க அப்படின்னு சத்தம் போடுவா. பாரு, உனக்கு நான் 2வது கல்யாணம் கட்டிட்டதுல பிரச்சனை இல்ல, அவளை பார்த்து உனக்கு பொறாமைன்னு சொல்லும்போது, ஆமா எனக்கு பொறாம தான், என்னை விட இளமையா இருக்கிறா, என்னை விட அழகா இருக்கிறா, என்னை விட படிச்சிருக்கிறா, பொறாம தான், அந்த உண்மையை நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி நீ என்கிட்ட உண்மையை சொல்லு, எப்போ அவ விதவையான தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்பயே நீ என்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிட்டீங்க, என்ன விட்டு விலகினீங்க, என் பிள்ளைகளை விட்டு விலகினீங்க. அந்த 3 மாசம் நீங்க டைம் எடுத்துக்கிட்டது அவளை கட்டிக்கத்தான், அவளோட வாழ்றதுக்காகத்தான். கேட்டா விதவை பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறேன், புண்ணியம் பண்ணிருக்கிறேன்னு புண்ணியத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்க பாக்குறீங்க. நீங்க பண்ணது தப்புன்னு உங்க மனசாட்சிக்கு தெரியும், அல்லாவுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னதும், புனிதத்தை பத்தி நீ பேசுறியா, அல்லாஹ் பத்தி குர்ஆனை பத்தி எல்லாம் நீ பேசுறியா, ஒரு ஒழுக்கமான பொண்டாட்டியா நீ எனக்கு ஒழுங்கா இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி நீ பேசுவியா அப்படின்னு கேக்குறான் அவன். என்ன விளாடுறியா நீ, மது அருந்துவது தடை செய்யப்பட்டிருக்கிறது குர்ஆன்ல, நீ சாப்பிடுவ, சரக்கடிப்ப, வட்டிக்கு விடுவது குற்றம்னு குர்ஆன்ல எழுதியிருக்குது, நீ வட்டிக்கு விடுவ, ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுகை பண்ணணும்னு குர்ஆன்ல போட்டிருக்குது, நீ பண்ண மாட்ட, வெள்ளிக்கிழமை ஒருவேளை தொழுகிறதுக்கே உனக்கு பல தடவை நான் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கும், நீ எனக்கு லெக்சர் எடுக்கிறியான்னு அந்த அம்மா கேக்குது. சும்மா வாசிக்கிறது வேற, குர்ஆனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும், வாசிக்கிறது வேற புரிஞ்சுக்கிறது வேறன்னு இவங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விளையாடுறியா, நம்ம 2 பேருக்கு நடுவுல ஒரு மேரேஜ் அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம்ல, அது எவ்வளவு பெரிய புனிதமான விஷயம், அதை ஏதோ குழந்தைங்க விளையாட்டு மாதிரி நீ நினைச்சுக்கிட்டதுனால தானே பிள்ளைகளை கூட்டிட்டு நீ வாட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு போயிட்ட அப்படின்னு அவங்க கோவப்படுவான். கல்யாணத்தை பத்தி நான் சீரியஸா எடுத்துக்கலையா, சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி நான் ட்ரீட் பண்றேனா, 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டது நீங்க, நான் இல்ல, அதை ஞாபகப்படுத்துறேங்கிறாங்க. அப்புறம் எதுக்குமா இங்க வந்தேன்னு கேட்கும்போது, நான் ஒரு அம்மா, என் பிள்ளைகளோட அம்மா, என் பிள்ளைகளுக்காக வந்திருக்கிறேன், மாசம் 400 ரூபா பிள்ளைகளுக்காக கொடுக்கறேன், நீ வாக்கு கொடுத்த, அதுக்காக வந்திருக்கிறேன், அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அவன் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன், ஒத்துக்கவே இல்ல. அப்புறம் அந்த ஊர்ல ஒரு பெரிய மத குரு இருப்பார் போல, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி மாப்பிள்ளை இந்த மாதிரி பண்றாரு, பிள்ளைகளோட நல்லதுக்காகவாவது மாசம் மெயின்டெனன்ஸ் காசா அந்த 400 ரூபா கொடுக்க சொல்லலாமே அப்படின்னு கேட்கும்போது கூட, உன் பொண்ணு ரொம்ப பேசுதாமே, உன் பொண்ணு அப்படி பண்ணுதாமே, அப்படி இப்படின்னு பொண்ணு மேல தப்பு போடத்தான் முயற்சி பண்றாரே தவிர, மாப்பிள்ளை மேல இருக்கிற தப்ப, அப்பாஸ் மேல இருக்கிற தப்ப அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். பெரிய குடும்பம், பணக்கார குடும்பங்கிறதுனால அவர் பக்கம் இவர் சாயறாரு போல தெரியுது. அப்பப்போ ஓம் பொண்ணு பேசும்போது என் பொண்ணு பேரு பானு, பேரை சொல்லி மரியாதையோட கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அது கூட சண்டை போடல, நாசுக்கா தான் கிளம்புறாரு. அப்புறம் பொண்ணை கூப்பிட்டு, நீ போற பாதை கரெக்டான பாதை, பட் ரொம்ப கடினமான பாதை, இந்த பாதையில வெற்றி கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனா எப்பவுமே உங்க அப்பா அவன் கூட இருப்பேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அட்வைஸ் போடுறாரு. நல்ல அட்வைஸ் தான். மதகுரு மூலமா பேசியே இதை தீர்த்துக்கலாம், ஒரு சமரசத்துக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கையில மதகுரு அவங்களுக்கு சாதகமா பேசுறாரு. இவங்களுக்கு வேற வழி இல்ல. இந்த அம்மா இப்போ கோர்ட்டுக்கு போகுது. இந்த மாதிரி வக்கீல் என் புருஷன் அவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லும் போது அந்த ஆளு அரண்டு போறான். ஏன்னா அவர் பெரிய வக்கீல், நம்ம மாப்பிள்ளை. கேஸ் எடுக்கிறீங்களா இல்லையா, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பும்போது, இல்லம்மா நான் கேஸ் தானமா ஃபைல் பண்றேமா அப்படின்னு அந்த வக்கீல் ஃபைல் பண்றாப்ல. இதெல்லாம் நடக்கும்போது வருஷம் எப்போ 1975வது வருஷம். அந்த ஊரு ஒரு சின்ன மாவட்ட அளவிலான கோர்ட்ல தான் இந்த கேஸ் இப்போ வருது. கேஸ வாச்சதுமே இந்த அம்மா முன்னாடி வந்து நிக்குது. தான் இன்னாரோட பொண்டாட்டினோ, தனக்கு 3 பிள்ளைகள்னோ, எனக்கு பிள்ளைகளை பாத்துக்கிறதுக்காக அந்த மாதாந்திர செலவுக்கு கூட 400 ரூபா பணத்தை அனுப்ப மாட்டேங்கிறான்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது, வக்கீல் இல்லாம நீ என்னமா பேசிட்டு இருக்கிற, வக்கீல் எடுத்துட்டு வாமா அப்படின்னு சத்தம் போடுறாரு. இல்லங்க நீ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பா. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேல்ல, இதெல்லாம் இந்திய சட்டத்தின் கீழே வராது, உங்களுக்குன்னு தனி சட்டம் இருக்குதுல, உங்க மதகுருவை பார்த்து பேசுங்க, அங்க முடிவு பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாங்கன்னு நீதிபதியே சொல்லி அனுப்ப பாக்குறாரு. இந்த அம்மா பேசுறதை கேட்கவே இல்ல. வக்கீலோட வாமா அப்படின்னு வரட்டையிலேயே அங்க இருந்த ஒரு அம்மா டப்புனு எந்திரிச்சு, இவங்க சார்பா நான் வாதாடுறேன் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. தான் பேரை சொல்லி என்ன வக்கீல அறிவுமா அப்படின்னு சொன்னதும் அவங்களும் அறிவிக்கிறாங்க. கூட ஒருத்தர் பின்னாடி இருக்கிறார் பாருங்க, இந்த அம்மாவோட கூட வேலை பார்க்கிற வக்கீல். அவர் ஒரு முஸ்லீம் வக்கீல் தான். அவரும் பேரை சொல்லி சொன்னதும் இவங்க பேரை சொல்லி இவங்க 2 பேரும் தன்னோட வக்கீல்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு செக்ஷனுக்கு கீழே இது தப்பு,
வாதாட தயாருங்கிறாங்க. கூட இருக்கிறவரு கொஞ்சம் நல்ல மனுஷன் தான். அவரு இந்த கேஸ நீங்க எடுத்ததுல அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சா பரவாயில்ல, ஆனா உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட நோக்கம் இருக்கு, அதையும் நீங்க சேர்த்து நிறைவேற்ற பாக்குறீங்களே அப்படிங்கிறாப்ல ஒரு கமெண்ட போட்டுட்டு போறார். அந்த அம்மா ஒரு இந்து வக்கீல், இவர் ஒரு முஸ்லீம் வக்கீல், அவங்களுக்குன்னு ஒரு தனி நோக்கம் இருக்குதான் போல. அதைத்தான் இவர் கமெண்ட் பண்ணிட்டு போறார். அந்த பக்கம் அசிஸ்டன்ட் வக்கீல் ஒருத்தர் இந்த மாதிரி இந்த செக்ஷனுக்கு கீழ கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க, அந்த அம்மா வாதாடுதுன்னு அப்டேட்ட கொடுக்குறாப்ல. அது கிரிமினல் கேஸா அந்த செக்ஷன் பிரிவுங்கிறது. எதுக்குங்க போலீஸ் கேஸ் எல்லாம் 400 ரூபா தானே கொடுத்து முடிச்சிருங்களேன் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்புறம் திடீர்னு மாப்பிள்ள போன் பண்ணாருமா, உன்னை வர சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதும் இவங்களும் சந்தோஷமா போறாங்க. வீட்டுல டிவி பக்கத்துல ஏதோ கரா இருக்கும், அதெல்லாம் தொடச்சிட்டு இருக்காங்க. புது பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்திருக்குதுல்ல, அந்த குழந்தைக்காக இவங்களே அருமையா ரெடி பண்ண ஒரு டவல் நினைக்கிறேன், அதை கிஃப்டா கொடுக்குறாங்க. அப்பாஸ் அங்க காத்துட்டு இருக்கிறார். இவளும் போய் உட்கார்றா. சரி, ஏதோ நல்ல விதமா பேசி ஒரு முடிவுக்கு வரப்போறாங்க போல. 400 ரூபா கொடுக்கறதுக்கு அவன் ஒத்துக்க போறான் போல, இல்ல தன்னை இங்க வந்து இருன்னு கூப்பிட போறான் போலன்னு பார்த்தா இந்த இடத்துக்கு வந்து இருக்கணும்னு அவசியம் இல்ல, இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நீதான் காரணம்னு சொல்லி டப்புன்னு அவ எதிர்பார்க்காத தருணத்துல வரதட்சணை 2000 ரூபான்னு எப்பயோ பிக்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த 2000 ரூபாய் பணத்தை கொடுத்து தலாக் தலாக் தலாக்னு 3 தடவை தலாக் சொல்லி விவாகரத்து பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாப்ல. எல்லாம் கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நடந்து முடிஞ்சு போச்சு. மாமியாகாரி அங்க இருக்கிறவங்க கூட என்னடா அப்படி பண்ணிட்டேன்னு கோவப்படுறாங்க. இவளால அந்த கொடுமையை தாங்கிக்க முடியல. நல்லது நடக்கும்னு போன இடத்துல இவ எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்ததுனால அரண்டு போறா. தன் கைகளை எப்படி செங்கல்ல உரசிக்கிட்டு காயப்படுத்திட்டு போறான்னு பாருங்க. அவ்வளவு அழுக பாவம். வீட்டுல அம்மா கூட இப்படி கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 3 தடவை தலாக் தலாக் தலாக்னு சொல்லி விவாகரத்து பண்ணிட்டா அவன் புருஷன் இல்லைன்னு ஆயிடுமா? முறைப்படி அவன் ஜெயில இல்ல, இப்பயும் அவன் தான் புருஷன், எனக்கு அவன் தான் மாப்பிள்ளைன்னு பேசிட்டு இருக்காங்க அந்த அம்மா, ஹீரோயினோட அம்மா. இதுக்கு மத்தியில இவளோட பொட்டி படுக்க, இவளோட துணிமணின்னு மிச்சம் மீதி இருந்த எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வந்து இறக்க வச்சுட்டாங்க ஒரு வேலைக்காரி மூலமா. வேலைக்காரியை பார்த்ததும் இவ அப்படியே கட்டி பிடிச்சு கதறி அழுதுட்டு இருக்கா பாவம். வக்கீல்களும் வீடு தேடி வந்துட்டாங்க. அவன் ஏன் வார்த்தை பண்ணாங்கிறதுக்கான காரணத்தை அவங்க இங்க தான் சொல்றாங்க. இவங்க ஒரு செக்ஷனுக்கு கீழே 185 சம்திங் ஏதோ சொன்னாங்க, அந்த செக்ஷனுக்கு கீழே இந்த கேஸையே ஃபைல் பண்றாங்க. அந்த செக்ஷன் யாருக்குமான செக்ஷன் அப்படின்னா புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் நடக்கிற அந்த பிரச்சனை, அது சம்பந்தப்பட்ட கேஸ். இப்ப வார்த்தை பண்ணிட்டாங்கிறதுனால இந்த செக்ஷனுக்கு கீழே அப்பாஸ் மேல கேஸ் போட முடியாது, அதுக்காகத்தான் உன்னை வார்த்தை பண்ணிட்டாங்கிறத புரிய வைக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு புலம்பிட்டு இருக்கும்போது சும்மா 3 தடவை தலாக் தலாக் தலாக்னு சொன்னா விவாகரத்துன்னு ஆயிடாது, சரியத்துல சொல்லி இருக்கிற விஷயங்கள் அங்க சரியா நடக்கல, அதனால ஸ்டில் அவன் என் புருஷன் தான் அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. இவங்களும் ஓகே, இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, வேலிட் இருக்கு, கேஸா எடுத்துட்டு போலான்னு முடிவு பண்றாங்க. அந்த கேஸ கண்டினியூ பண்ணலாமேன்னு 1975வது வருஷம் இன்னும் கீழ் நீதிமன்றத்துல தான் அந்த கேஸ் நடக்குது. அவர் என்ன சொல்றாரு, நான் விவாகரத்து கொடுத்துட்டேன், அதனால இந்த செக்ஷனுக்கு கீழே என் மேல கேஸா ஃபைல் பண்ண முடியாது, கேஸ தள்ளுபடி பண்ணணும்னு கேட்டுக்கிறான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, 3 தடவை சொன்னா மட்டும் போதுமா, சரியத்துல போட்டிருக்கிற விஷயங்கள் எதுவுமே இங்க சரியா நடக்கல அப்படின்னு பேச ஆரம்பிக்க, சரியத்தை பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், இல்ல அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு இவன் பொங்க ஆரம்பிச்சிட்டான். இது சாதாரண விஷயம் இல்ல, பெரிய பிரச்சனை ஆயிடுங்க, இது எங்களோட தனிச்சட்டம், இதுக்குள்ள உங்களோட அரசியல் சட்டம் உள்ள வரது சரியில்லை, இது ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஜட்ஜையாவுமே ஆமாங்கிற அஞ்சுக்கே போறாரு. என்ன பேச வந்தாலும் சரி, இது எங்க தனி சட்டத்தை எதிர்க்கிறாப்ல வருது அப்படி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி வாயடைச்சுக்கிட்டே இருக்கிறான். உங்களோட சட்டம் இதுல செல்லுபடி ஆகாதுன்னு வாதாடிக்கிட்டு இருக்க நீதிபதியும் அதான் சரி அதான் சரிங்கிறாப்லயே போறார். நடுவுல நம்ம ஹீரோயின் வேற எந்திரிச்சு பொங்குறாங்க. இந்த ஆளு குரானே படிக்க மாட்டாப்ல, இவரு சரியத்தை பத்தியும் குரானை பத்தியும் பேசுறதா ஆச்சரியமா இருக்குது, நான் படிப்பேன், ஒரு நாளைக்கு 5 தடவை நான் படிப்பேன், என்கிட்ட கேளுங்க அப்படி இப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சும்மா உட்காரையா இல்ல புடிச்சு ஜெயில போட்டுமா, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிடும் பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டுறாரு நீதிபதி. இனிமே முத்தலாக் பத்தி இங்க பேசப்படாது அப்படித்தான் அப்படின்ட்டாருங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த தனி சட்டத்துக்கும் இந்த சட்டத்துக்கும் நடுவுல தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு வாரியம் இருக்குல்ல, மத குருக்களை வச்சு அங்க போய் உனக்கு உன் பிரச்சனைய உன் கோரிக்கையை எடுத்துட்டு போ, அங்க வழக்கு போடு, அவங்க உனக்கு நீதி கொடுப்பாங்க, என்னால இதுல எதையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க. வேற வழி இல்லாம அங்கதான் இவங்க போறாங்க. அங்க கூட இவர்களுக்கு உட்காருவதற்கு அனுமதி கிடையாது. அங்க இத பத்தி டிஸ்கஸ் பண்ற அத்தனை பேரும் ஆம்பளைங்க தான். இவங்க சைடுல தான் நிக்கணும், சரின்னு நிக்கிறாங்க. இருக்கிற அத்தனை பேருமே இது மத பிரச்சனை, நமக்குள்ள பேசி தீர்த்துக்க வேண்டிய விஷயம், இத தேவையில்லாம கோர்ட் வரைக்கும் உன் பொண்ணு இழுத்துட்டு போயிடுச்சுங்கிறாப்ல. இல்ல, மதகுரு மூலமா உங்க மூலமா தான் இதுக்கு நான் ஒரு தீர்வு கிடைக்கணும்னு முத ட்ரை பண்ணேன், மதகுரு அதுக்கு வாய்ப்பே இல்லாதபடி பண்ணிட்டாரு, அப்புறம் தான் வேற வழி இல்லாம கோர்ட்டுக்கு போனோன்றத அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எடுத்து சொல்றாங்க. நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கிறோம்ல, உன் பொண்ணுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கலையா, அவன் எங்க பேசுறா அப்படின்றாங்க இன்னொரு பெரியவர். நீதி கேட்டு வந்தது நானு, என்ன பேசக்கூடாதுன்னு சொன்னா என்ன விதத்துல நியாயம்னு அதுக்கும் சரியான கேள்வி கேட்கறாங்க நம்ம ஹீரோயின். நீ எப்படி கோர்ட்டுக்கு போலான்னு தான் எல்லா பேரும் திட்டுறாங்க அந்த அம்மாவை. அல்லாவோட உத்தரவுகள் தான் குரான்ல இருக்குது, அதை எதிர்த்து கோர்ட்ல உன்னால சண்டை போட முடியும் நினைக்கிறியான்னு ஒரு தாடிக்காரர் ஒருத்தர் கேள்வி கேட்பார். குரான்ல எழுதியிருக்கிற கடவுளோட கட்டளைகள் அத்தனையும் நான் புரிஞ்சு படிக்கிறவ, நீங்க தான் அதை தட்டி கழிக்கிறீங்கன்னுவா. நாங்கெல்லாம் யாரும் தெரியும்ல காசிஸ், எங்களுக்கே நீ பாடம் எடுக்கிறியான்னு ஒருத்தர் கோவப்படுறாரு. ஒரு காசி தன்னோட பவரை தவறா பயன்படுத்தும் போது
எங்களுக்கு வேற வழி இல்ல, கோர்ட்டுக்கு போய் தான் ஆவோங்கறாங்க அவங்க. யோ, உன் பொண்ணை அமைதியா இருக்க சொல்லு அப்படிங்கிறாரு அந்த மதகுரு. என் பொண்ணு பேரு பானு, பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு அங்கேயும் தான் பொண்ணுக்காக தான் வாதாடுறாரு அப்பா. நாங்க கடவுளோட தூதுவர், அல்லாவோட தூதுவர். ஆஃப்டர் ஆல் இவ அப்படின்னு ஏதோ பேசியிருப்பாங்க போல. கடவுளோட கட்டளைகளை இருக்கிற விஷயத்த சாதாரண மனிதர்கள் புரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுக்காக புரிய வைக்கிறதுக்காகத்தான் நீங்க நடுவுல இருக்கிறீங்களே ஒழிய நீங்களே அவரோட இடத்துல உட்காந்து தீர்ப்பு எழுத முடியாது அப்படின்னு அந்த அம்மா கட்டன் ரைட்டா சொல்றாங்க. அப்புறமும் அப்பா பானு அப்படின்னு சத்தம் போடுவார். சாரி, குரலை உயர்த்தி பேசுனதுக்கு மன்னிச்சுக்கங்க. ஒருத்தி எவ்வளவு வாய்வலிக்க கத்தினாலும் ஒருத்தரும் அதை பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்கிறது தான் எனக்கு வேதனையா இருக்குன்னு கடைசியா முடிப்பா. குரான்ல தலாக்க பத்தி ரொம்ப தெள்ள தெளிவா போட்டிருக்கிறது. சும்மா ஒரு செகண்ட்ல தலாக் தலாக் தலாக்னு டப்புன்னு சொல்லி எல்லாம் தலாக் கொடுத்துட முடியாது. நல்ல 3 மாசம் விரிவான 3 வார காலங்களை எடுத்துக்கணும். அப்படி 3 மாசம் டைம் எடுத்துக்கும் போது சம்பந்தப்பட்ட அந்த 2 குடும்பமும் பேசி அவர்களுக்குள்ள சமரசம் நடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காகத்தான் அந்த 3 மாச காலம் கொடுக்கப்படுகிறது. இத பத்தி ஏதோ ஒன்னு எழுதி இருக்கிறதையும் சொல்றாங்க. அதுக்கு பேர் என்ன? சூரத் அல் பக்ரா அப்படிங்கிற புனித நூல்ல அதை பத்தி எழுதி இருக்கிறதா. அந்த கால நேரம்ங்கிறது கோவத்துல இருக்கிற புருஷனை கொஞ்சம் அமைதிப்படுத்துவதற்கு தேவைப்படுகிறது. அந்த அமைதி கிடைச்சிச்சுன்னா அங்க விவாகரத்துக்கு தலாக்குக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். சுரா அன் நிசால கூட இத பத்தி எழுதப்பட்டிருக்கிறது. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா குடும்பம் அதை பத்தி பேசி அவர்களை ஒன்னு சேர்க்க முயற்சிக்கணும்னு போட்டிருக்குது. ஆனா இது எதுக்குமே வாய்ப்பு கொடுக்காம ஒரு செகண்ட்ல ஒரே மூச்சுல தலாக் தலாக் தலாக்னு சொல்லி எங்களுக்கு விவாகரத்து கொடுத்துட்டாருன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியுங்கிறாங்க அவங்க. குரான்ல எல்லாமே எழுதியிருக்கணும் அவசியம் இல்லமா, சரியத்துல இருக்குது இல்லமான்னு இன்னொரு மத குரு பேசுவார். கலிஃபா உமர் கூட இது சரியானதான சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு பேசுறாப்ல. அவரோட அத்தாரிட்டியவே நீ கேள்வி கேட்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்கிறாப்ல. அதே கலிஃபா உமரே அவர் யாரு, இறை தூதுவரா இல்ல மத குருவான்னு சரியா தெரியல. தெரிஞ்சவங்க இவரை பத்தி கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கலிஃபா உமர் அவர்கள் கூட இந்த முத்தலாக்க சரி அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்கிறார். ஆனா கூடவே ஒரு கண்டிஷனும் போட்டார். இப்படி முத்தலாக்க பயன்படுத்தி விவாகரத்து கொடுப்பேன்னு அடம்பிடிக்கிற ஆம்பளைங்களை ஊருக்கு மத்தியில வச்சு சவுக்கால அடிக்கணுமா, அதன் பிறகுதான் அந்த முத்தலாக்க ஏத்துக்கணும்னு கூட ஒரு கண்டிஷனையும் அவர் போட்டுருக்கிறாரா. அது அங்க நடக்கல இல்ல. அப்போ அந்த முறையையும் அங்க ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட்டா அந்த ப்ராசஸ முடிக்கல இல்ல. அப்போ அவருக்கு நான் ஸ்டில் பொண்டாட்டி தானே அப்படின்னு பேசுறாங்க. அதே மாதிரி புனித நூட்கள்ல எழுதி இருக்கிறதா முதல் பொண்டாட்டியோட பர்மிஷன் கிடைச்ச பிறகுதான் 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு எழுதி இருக்குது. சுரா அன் நிசால அது எழுதி இருக்கிறதா. நீ 2வது கல்யாணம்னு ஒன்னு பண்ணிக்கோ. அப்படி பண்ண பிறகு முதல் பொண்டாட்டி 2வது பொண்டாட்டி 2 பேரையும் ஒரு தராசோட 2 பக்கங்கள் மாதிரி சமமா நடத்த முடிந்தால் பண்ணிக்கோ. இல்லையா நீ 2 கல்யாணம் பண்ணிக்காத, உனக்கு ஒரு பொண்டாட்டி தான் சரின்னு எழுதி இருக்கிறதா. ஆனா என் புருஷன் என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு கூட தொடர்புல இருந்திருக்கிறார். அது நம் புனித நூலின்படி தப்பு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, தண்டனை எல்லாம் கொடுக்கும்போது எல்லாமே ஏன் பொம்பளைகளுக்கே கொடுக்குறீங்க? ஏன் ஆம்பளைங்க மட்டும் எல்லா தண்டனையில இருந்து தப்பிக்கிறாங்க? இந்த சட்டம் தண்டனை இதெல்லாம் பெண்களுக்கு மட்டும்தானா, ஆண்களுக்கு இல்லையான்னு கேப்பாப்ல. சும்மா அங்கங்க 4 வார்த்தை 4 வசனத்தை வந்து படிச்சுக்கிட்டு எங்ககிட்ட உளராதாமா அப்படிங்கிறாரு ஒருத்தர். குறுக புகுந்த அப்பா, என் பொண்ணு கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. என் பொண்ணை ஒழுங்கா வளர்த்தையான்னு நீங்க கேட்டீங்கல்ல, அவ கேட்கிற இந்த கேள்விகளே அதற்கான சாட்சி. நீ வாமா அப்படின்னு இங்க நமக்கு நீதி கிடைக்காதுன்னு தான் பொண்ணை கூட்டிட்டு போறார். அப்படியே கோர்ட்டா அலையறாங்க. வருஷங்கள் ஓடுது. கோர்ட்டு கேஸ் வக்கீலு வாய்தா இப்படிதான் போகுது. தையல் அதுதான் இவங்களுக்கு சோறு போடுது. ஏதோ தச்சு அதுல வர காசை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு நாள் தான் காசு பத்தம்? காசு கைய கடிக்க ஆரம்பிச்சிருது. பசிக்குதுன்னு டீ ஆர்டர் பண்ணுவாங்க. அதை சாப்பிடறதுக்கு கூட பணம் இல்லையன்னு வேணான்னு சொல்லிடுவாங்க. இருந்த மிச்ச மீதி நகை நட்டு எல்லாத்தையுமே வச்சாச்சு. பாலு கூட இனிமே பாதி கொடுத்தா போதும்ட்டாங்க அம்மா. அவ்வளவு கஷ்டம். கோர்ட்டு கேஸ்னு தான் போய்கிட்டு இருக்குதுங்க. மறுபடியும் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வருது. வருஷத்துக்கு 70,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் தான் பொண்டாட்டிக்கு, அதுவும் 3 பிள்ளைகளோட இருக்கிற பொண்டாட்டிக்கு பிள்ளைகளை பாத்துக்கிறதுக்காவது மாசம் ஒரு 400 ரூபாய் கொடுக்கறதுக்கு மனசு இல்லடா எப்படின்னு கேக்குறாங்க. வெறும் 400 ரூபாய் அதை கொடுக்க கூட மனசு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்மால நாங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது சம்மதமான 3 தடவை கேட்பாங்க. 3 தடவை நாங்க சம்மதம் பண்ணி நாங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒரு உடன்படிக்கையில ஒரு பாண்டுல கையெழுத்து போடுவோம். திருமண பந்தத்துக்குள்ள வர்றதுக்காக நாங்க போடக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் அது. எப்போ முத்தலாக் சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டை நாங்க பிரேக் பண்றோமோ அந்த நொடியே அவ பொண்டாட்டி இல்ல நான் புருஷன் இல்லைன்னு மாறி போயிடுது. அப்படி இருக்கையில இவங்க இந்த செக்ஷனுக்கு கீழே என் மேல ஃபைல் பண்ணிருக்கிற இந்த கேஸ் செல்லாதுன்னு வாதாடுறாரு. அப்போ நம்ம வக்கீலம்மா சுப்ரீம் கோர்ட்ல பாய் தாகிராவுக்கும் அலி ஹுசைனுக்கும் நடுவில் நடந்த ஒரு கேஸ்ல இதே செக்ஷன் 125 கீழே 125 கீழே புருஷங்காரனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதாம். பாதிக்கப்பட்ட முத்தலாக் சொல்லி டிவோர்ஸ் வாங்கின முஸ்லிம் பெண்களுக்கும் மெயின்டெனன்ஸ் வாங்குவதற்கான உரிமை உண்டு. என்னதான் அவங்களோட உடன்படிக்கையை முத்தலாக் சொல்லி கேன்சல் பண்ணாலும் அப்ப பிக்ஸ் பண்ண அந்த பணத்தை, இந்த 2000 ரூபான்னு பிக்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த பணத்தை கொடுத்தாலுமே மெயின்டெனன்ஸுக்கு கொடுக்கணும்னு அங்க கேஸ்ல தீர்ப்பாயிருக்கு.
இருக்குது. அத மேல்கோள் காட்டி சுப்ரீம் கோர்ட்ல நடந்த கேஸ அதோட தீர்ப்பின் அடிப்படையில எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. இது கீழ் நீதிமன்றம் தான். சோ மேல இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்குன்னா அத பாயிண்ட் பண்ணி இவங்க தீர்ப்பு கொடுக்கிறது வழக்கம். அப்படித்தான் நீதிபதியும் தீர்ப்பு எழுதிட்டார். எப்போ 1980ல தீர்ப்பு வருது கீழ் நீதிமன்றத்துல. என்ன தீர்ப்பு தெரியுமா? தீர்ப்பை நம்ம வக்கீல் ஒருத்தர் வாசிக்கிறார், அந்த முஸ்லீம் வக்கீல் வாசிக்கிறார். கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு தான் தீர்ப்பு வந்திருக்குது. ஆனா ஏற்கனவே அவர் இதுவரை கொடுத்திருக்கிற அந்த பணம், அதற்கான கணக்குகள்னு எல்லாத்தையும் கழிச்சது போக இனி மாசத்துக்கு வெறும் 22 ரூபாய் கொடுத்தால் மட்டும் போதும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறான். மாசத்துக்கு வெறும் 22 ரூபாய் வச்சுக்கிட்டு 3 பிள்ளைகளோட ஒரு அம்மா எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும்? அரண்டு போய் பாக்குறாங்க. இருந்தாலும் இது நமக்கு வெற்றி தான், மோரல் வெற்றி அப்படிங்கிறாங்க வக்கீல் அம்மா. ஆனா இதை வெற்றியா பானு பார்க்கல. நமக்கு எதிராவே கோர்ட்டுக்கு போவீங்களான்னு சொல்லி நிறைய பேரு ஒரு காலத்துல பானுவோட அப்பா கிட்ட படிச்சிட்டு இருந்த பசங்க பல பேர் இங்க ஆள காணோம். இருக்கிறது 6 பேரு. அதுல ஒரு பையன் நாளையில இருந்து வரமாட்டேன்னு சொல்றான். சரிப்பா பிரச்சனை இல்லப்பான்னு சொல்லி பேரை அவர் அடிக்கிறார். அப்பாவோட பிசினஸும் படுக்க ஆரம்பிச்சிருது. என்னோட அப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களையும் டார்ச்சர் பண்றாங்களேன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சமாளிச்சுக்கலாமான்னு அப்பவும் நல்லபடியா தான் பேசுறாரு அப்பா. மார்க்கெட் பக்கம் போனா எல்லா பேரும் குறுன்னு இந்த அம்மாவையே பாக்குறாங்க. வீட்டுல நிம்மதியா படுக்கலான்னு பார்த்தா திடீர்னு மாஸ்க போட்டுக்கிட்டு முகமுடிய போட்டுக்கிட்டு இவங்களை அட்டாக் பண்ண வருவாங்க. வீட்டை இடிக்க வருவாங்க, நெருப்பு வைக்க வருவாங்க. இதுக்கு பிறகு இங்க இருக்கிறது குழந்தைகளோட உசுருக்கு ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டவ தப்புன்னு ஒரு மேட்டரை யோசிக்கிறா. பீரோ பக்கம் போய் பாக்குறா, ஒரு பழைய பத்திரம் ஒண்ணு இருக்குதுங்க. அதுதான் கை கொடுக்குது. தன்னோட வக்கீல கூட்டிக்கிட்டு புருஷனோட வீட்டுக்கே போய் நிக்கிறாங்க. எதுக்கு இங்க வந்தேன்னு புருஷங்காரர் கேட்பார். அப்ப நம்ம வக்கீல் அந்த பத்திரத்தை காமிச்சு, வீடு இவங்களுக்கு சொந்தம், இவங்க தான் இந்த வீட்டோட முதலாளி, நீங்களே பத்திரம் போட்டு கொடுத்துருக்கீங்க, மறந்துட்டீங்களா? இப்ப இவங்களை உள்ள விடலைன்னா இந்த கேஸையும் சேர்த்து நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறாப்ல. மேல்முறையீடு போயிருக்காங்க போல இவங்க. வேற வழி இல்லாம அவரை விட்டுறாரு. பெரிய வீட்டுல இல்ல, அந்த சின்ன வீட்டுல தான் இவங்க போய் செட்டில் ஆறாங்க. பிள்ளைகளோட நல்லதுக்காக இந்த முடிவை அவங்க எடுத்திருக்காங்க. இல்லைன்னா இந்த வீடை தேடி அவங்க வருவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அந்த பக்கம் பார்த்தா புருஷங்காரனை பெரிய பெரிய ஆட்களை ஒண்ணு சேர்ந்து இந்த தடவை முத்தலாக்குக்காக இவங்கள மூக்க நுழைக்க விட்டா அடுத்த தடவை நம்மளோட திருமண சட்டத்தை எதிர்த்து கேஸ் வரும், அடாப்டேஷன் கேஸை எதிர்த்து கேஸ் வரும், குடும்பத்தோட சொத்து யாருக்கு சொந்தங்கிறதுலயும் கேஸ் வரும், நமக்குன்னு இருக்கிற தனி சட்டத்தின் மீதே கேள்வி வரும். உன் மொண்டாட்டியோட சேர்த்து இதுவரை மொத்தம் 3 பேர் ஆல்ரெடி இந்த மாதிரி கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு பிறகு இது ஒரு சாதாரண விஷயமா இருக்காது. ஒட்டுமொத்த நாடுமே இந்த கேஸை இப்ப கவனிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே விட்டுறக்கூடாதுங்கிறாரு தாடிக்கார ஒருத்தர். நான் பாத்துக்கிறேன், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுங்கிறாப்ல. இப்போ அடுத்த லெவல் கோர்ட்ல கேஸ் நடக்குது. இங்க எக்ஸ் ஒய்ஃப்னு வக்கீலம்மா சொல்லிட்டாங்க போல. எக்ஸ் ஒய்ஃப்னு சரியால எந்த ஒரு பதவியும் கிடையாது, ரெகக்னிஷனே கிடையாது, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. எப்பா எக்ஸ் ஒய்ஃப்னு இல்லப்பா, பொண்டாட்டினா ஓகேவா? பொண்டாட்டிக்கு முன்னாடி முதல் 2வது 3வதுன்னு போட ஆரம்பிச்சிங்கனாலே எல்லா கணக்கும் ஒண்ணுதாங்க. பேரை என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் தானே. மறுபடியும் அதே கோர்ட் கேஸை வச்சு தான் இவங்க வாதாடுறாங்க. அந்த பழைய கேஸ் ஒன்னு சுப்ரீம் கோர்ட்ல வந்துருதுல, மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு அதை வச்சு தான் பயன் பண்றாங்க. வார்த்தைக்கு வார்த்தை சரியத் சட்டத்துல என்ன சொல்லி இருக்கிறதுனா, சரியத்துல என்ன சொல்லி இருக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது வக்கீலம்மா, அப்ஜெக்ஷன் மை லார்ட், இங்க நடந்துகிட்டு இருக்கிறது செக்குலியர் சட்டம், செக்குலியர் கோர்ட் ரூம். இங்க சரியத் சட்டம்னு அவன் குறிப்பிடுவது சரியா படல, நம்ம சட்டத்தை வச்சு இவரை பேச சொல்லுங்கன்னு கீழ் நீதிமன்றத்துல எதை வச்சு வக்கீலம்மாவோட வாய அவன் அடைச்சானோ அதே வச்சு இப்போ அவரோட வாய இந்த அம்மா அடைக்கிறாங்க. வக்கீலம்மா சொல்றது சரிதான்ட்டாரு நீதிபதி. இந்த கூத்து என்னன்னா, இந்த அம்மாவோட பிள்ளைங்க எப்பவுமே கோர்ட்டு கேஸ் வாசல்னு இங்கேயே தான் இருக்கிறாங்க. பாவம், ஓரளவு அதுலயும் இவங்களுக்கு தனக்கு தெரிஞ்ச படிப்பை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் கோர்ட்டு கேஸுங்கிறது அவரோட யதார்த்த வாழ்க்கையில ஒன்னு ஆயிடுச்சு. அந்த சின்ன வீட்டுல அந்த அம்மா கிடைக்கிற நேரத்துல கூட குரான் எடுத்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கும். குரான சரியாவ உன்னை விட அவளுக்கு தான் நல்லா தெரியும். நீ சொல்லல, ஒரு தடவை வாதானா போதும், இதெல்லாம் ஒண்ணுமே ஆயிடாதுன்னு அன்னைக்கு சொன்னியே, அந்த ஒரு தடவை முடிஞ்சிருச்சா? பல வருஷங்கள் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு புது பொண்டாட்டி கூட சொல்லிருப்பாங்க போல தெரியுது. அடுத்து பாருங்க, இவங்க ஆட்டத்தை குலைக்கிறதுக்காக நம்ம பானு சார்பில் இருக்கிற ஒரே ஒரு முஸ்லீம் வக்கீல் அவரை ஜூனியர் மூலமா கூப்பிட்டு விட்டு மாசம் 300 ரூபா உங்களுக்கு சம்பளம், என்கிட்ட வேலைக்கு வந்துருங்கன்னு கூப்பிடுறாப்ல. ஆஃபர் லெட்டரையும் கொடுக்குறாப்ல. அதெல்லாம் முடியாதுன்னு ஒத்த கால நிக்கிறாரு இவர். ஆனாலும் ஆஃபர் லெட்டரை வாங்கி வச்சுக்கிறார். வக்கீலம்மா இதை ஒன்னும் பெருசா கண்டுக்கல. அப்புறம் மறுபடியும் கேஸ். இந்த தடவை இந்துத்துவ மதத்தை வச்சோம், சரியத் வரத்துகளை வச்சோம், அப்புறம் இந்த பக்கம் இந்திய சட்டத்தை வச்சோன்னு பயங்கரமா வாதம் போய்கிட்டு இருக்குது. ஆனா முட்டாள்தனமா அவர் எசக்கு பெசக்காவே வாதம் அடிக்கிட்டு இருக்கிறார். தப்பா போகுதுன்னு கூட இருக்கிற அசிஸ்டன்ட் கூட ஐயா வாய்தா வேணும்னு கூட கேட்க வருவாப்ல. அதெல்லாம் தேவையில்லைன்னு வேற வலுக்கட்டாயமா நின்னு வாண்டடா தோக்குறாப்ல தெரியுது. போற போக்குல இந்த தடவையும் நீ தான் ஜெயிப்ப, அவசரப்பட்டு கேஸை வாபஸ் வாங்கிறாதன்னு சொல்லிட்டு போறாப்ல. ஏதோ தப்பா இருக்குதுன்னு இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ 1983 வருஷம் ஹைகோர்ட்ல தீர்ப்புக்கான நாள் இது. நீதிபதி தீர்ப்பை வாசிக்கிறார். இவ்வளவு ரூபாய் கொடுத்து செட்டில் பண்ணலாம்னு இஸ்லாம் மதத்துல கல்யாணம் பண்ணும்போது ஏதோ சொல்லுவாங்க போல, டௌரியே ஏதோ ஒன்னு பேசுறாங்க, எனக்கு சரியா விளங்கல. அந்த பணத்தை கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சிடும்னு ஒத்துக்க முடியாது, மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 180 ரூபா 20 பைசா அப்படின்னு கோர்ட் பிக்ஸ் பண்ணுது. நம்ம பானு எதிர்பார்த்தது 400 ரூபாய், ஆனா கிடைச்சது இந்த 180
சம்திங் தான். இருந்தாலும் அது போதுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டா. இந்த பக்கம் வக்கீலம்மா ஸ்வீட் எடுத்துட்டு இவரை பாக்குறதுக்காக வராங்க. நீ வாண்டடா தோத்தது எனக்கு தெரியும். இது தோத்தா நீ மேல்முறையீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பா இருக்கும். உச்ச நீதிமன்றத்துக்கு நீ போகணும்னு ஆசைப்படுற. தோத்தவங்க தான் மேல்முறையீட்டுக்கு போக முடியும். சோ அதுக்காக நீ வாண்டடா தோத்துருக்கிற. ஏன்னா இவங்க அடிக்கடி சொல்றது என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ்ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததே அப்படிங்கறத பயன் பண்ணி தான். சோ அங்க போய் அதை உடைச்சாதான் உனக்கு சார்பா தீர்ப்பு வருங்கிறதுக்காக நீ வாண்டடா தோத்துருக்கிறன்னு எனக்கு தெரியும். அங்கேயும் உன்னை ஃபேஸ் பண்ணுவேன்னு பேசிட்டு போறாங்க. போற போக்கிலேயே ஸ்வீட்டை திரும்ப எடுத்துக்கிறாங்க. உனக்கு சுகர்னு உன் பொண்டாட்டி சொன்னா மறந்துட்டேன் அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீட்டுக்கு போறாரு நம்ம ஹீரோ அபாஸ். அந்த 180 ரூபாய் ஒழுங்கா நீங்க கொடுங்க, இல்ல நான் கொடுக்குறேன், இதை இன்னும் பெருசு பண்ணாதீங்கன்னு சொன்னா கூட புது பொண்டாட்டி பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாப்ல. ஏமா இப்படி படுத்துறேன்னு பானுகிட்ட தான் வந்து நிப்பா அவ. இங்க பாரு, இந்த 180 ரூபா சம்திங் எனக்கு போதும், நான் ஒன்னும் மேல்முறையீட்டுக்கெல்லாம் போல, மேல்முறையீடு போய்தே அவன் அடம்பிடிக்கிறது ஓம் புருஷன் தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. இதை நீங்களும் கூட யோசிச்சிருக்க மாட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த புது பொண்டாட்டி கல்யாணமாகி வந்த பிறகு மார்க்கெட்டுக்கு போகையில நம்ம ஹீரோயின் புருஷனுக்கு பிடிக்காத சென்ட், பிடிக்காத அந்த காட்டன் துணியெல்லாம் வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணும்போது, நான் தான் உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கிறேன், கல்யாணத்துக்கு உன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவனுக்கு எனக்கு பழக்கம் உண்டு, என்னத்தான் கட்டிக்கணும்னு பார்த்தா நான் வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டதுனாலதான் உன்னை அவன் கட்டிக்கிட்டான், எப்ப நான் விவாகரத்து வாங்கினேன்னு தெரிஞ்சுக்கிட்டேனோ அதுக்கு பிறகு என்ன கட்டிக்கிறதுக்கு அவன் தான் தேடி வந்தான், அவன் என்னத்தான் லவ் பண்றான் அப்படி இப்படின்னு இந்த அம்மா பேசல. இதை எதையுமே அந்த அம்மா சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சொல்லாமே விட்டுருக்கலாம். அப்படி விட்டுருந்தா இவ்வளவு தூரம் நடக்காம கூட போயிருக்கலாம். இவங்களும் ஓரளவு ஏத்துக்கிற மனநிலையில இருந்தாங்க. ஆனா அது எல்லாம் தாண்டி அந்த அம்மா இந்த உண்மையை போட்டு உடைத்ததற்கான காரணம் என்ன? அப்ப உள்நோக்கம் இருக்குதானே. ஆனா அதையெல்லாம் தாண்டி அன்னைக்கு நீ ஏன் பொங்குன? மானங்கிறது ஆம்பளைகளுக்கு மட்டும்தான் தன்மானம்னு அவசியம் இல்ல. பொம்பளைங்க நமக்கும் நம் தன்மானத்துக்கு ஒரு இழுக்குனா நிமிர்ந்து நிற்பதற்கான உரிமை உண்டு. அதுக்கு தான் போராடிட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க. இந்த பக்கம் பானுவோட அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருதுங்க. மாமியார் தான் போன் எடுக்குது. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என் பொண்ணை கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அர்ஜென்ட்னு கூட சொல்றாங்க. உன் பொண்ணு இனிமே இந்த வீட்டு வாசல்ல கால் வைக்க நாங்க விட மாட்டோம், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா நம்ம வக்கீல் தான் வந்திருக்கிறார். என்னையா ஆச்சுன்னு பார்த்தா பானுவோட அப்பா இறந்துட்டார் போல. ஜேஜேன்னு கூட்டம் இருந்து நல்லா பண்ண வேண்டியது, ஆனா எண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு தான் சில பேர் தான் வந்திருக்காங்க. அடக்கமும் நடக்குது. மாப்பிள்ளையா நம்ம அப்பாஸ் வந்து நிப்பார். மூத்தவன் அப்பாவை மதிக்கல, கோவப்படுறான். கடைக்குட்டி தான் கூடவே இருக்கிறான். அப்பாவோட அந்த அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் வச்சிருப்பாவல, ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட், அதெல்லாம் அடிச்சிருக்கும். தான் அப்பாவோட சாவுக்கு தான் தான் காரணம் சொல்லிட்டு இவங்களுக்கு குற்ற உணர்ச்சியாவும் இருக்குது. வருத்தப்படுறாங்க, அழுகுறாங்க, பாவம். ஆனாலும் அப்பாவோட புக்ல நீ போற ரூட் கரெக்ட், அதுலயே போ அப்படின்னு வேற கடைசியா எழுதியும் வச்சிருக்காரு. அதை படிச்சதும் இவங்களுக்கு இன்னும் உணர்ச்சி வசப்படுறாங்க, பாவம். மார்க்கெட் பக்கம் வந்தா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வம்புலுக்கு ஆரம்பிச்சிட்டான். எப்படி வம்புலுக்குறான்னு பாருங்க. நல்ல மனுஷன் உங்க அப்பன், ஒன்னாலதான் செத்து போனா, இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்தா கடைசியில தூக்குறது கூட ஆளு இல்லையாமே அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாப்ல. இதை கேட்டுட்டு இவங்க சும்மா இருப்பாங்களா? பதிலுக்கு இவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்டாட்டிய டார்ச்சர் பண்ற, பொண்டாட்டிய கொடுமைப்படுத்துற, அடிக்கிற, நாயை விட கேவலமா நடத்துற, கேட்டா அங்க எழுதிருக்கு இங்க எழுதிருக்குன்னு சொல்லி உன் பொண்டாட்டிய ஏமாத்திட்டு இருக்கிற. படிங்க, புரிஞ்சு படிங்க. ஒரு காய்கறி வாங்குற இடத்துல கூட 4 கடையில போய் எங்க நல்ல காய்கறி கிடைக்குதுன்னு பார்த்து தானே வாங்குறீங்க. அப்படி இருக்கையில புனித நூட்களை படிச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ற ஆட்கள், சரியான ஆட்கள் சரியான விதத்துல எக்ஸ்பிளைன் பண்றாங்களான்னு ஒரு 4 இடத்துக்கு போய் அவங்க எப்படி போதனை பண்றாங்கன்னு பார்த்து அதுல ஒரு நல்ல ஒரு பெட்டரான இடத்தை செலக்ட் பண்ணி அங்கதான் நீங்க போறீங்களா? அங்கதான் போய் அவங்களோட உபதனைகளை கேக்குறீங்களா? அங்கதான் போய் தொழுகை பண்றீங்களா? கிடையாது. எது பக்கத்துல இருக்கோ அங்க இருக்கிறவர் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றது எந்த விதத்துல நியாயம்னு இவங்க கேட்க ஆரம்பிக்க, உடனே அவர் பதில் சொல்றதுக்கு வார்த்தை இல்லாம, இனிமே இந்த பொம்பளைக்கு யாரும் காய்கறி வைக்க கூடாது, இவளை ஒதுக்கி வைக்கணும், இந்த பக்கம் வந்தாலே அடிங்கன்ற ரேஞ்சுக்கு ஏதோ பேசி விட்டாருங்க. பார்த்தா கடைசியில இவங்க வீட்டுல காய்கறிக்கே ரொம்ப பிரச்சனை. யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்கும். வெளியில வந்து பார்த்தா ஏகப்பட்ட காய்கறி இருக்குதுங்க. யாரு வச்சுட்டு போயிருக்குதுன்னு பார்த்தா அந்த புது பொண்டாட்டி தான் வச்சுட்டு போயிருக்கா. இவ சைடு நியாயம் இருக்குன்னு அந்த அம்மா யோசிக்க ஆரம்பிச்சிருச்சோ என்னவோ. அப்புறம் ஒரு புனித நாள், அது என்ன நாள், ரம்ஜானா இல்ல என்னன்னு தெரியல, பிள்ளைகளை பாக்குறதுக்காக வந்தா பிள்ளைங்க விலகி போறாங்க. பிள்ளைகளை பிரிஞ்சுட்டு பொண்டாட்டியை பாக்குறதுக்காக அந்த சின்ன வீட்டுக்கு முதல் தடவை மறுபடியும் அப்புறம் உள்ள வராருங்க. இத்தனை வருஷத்துக்கு பிறகு அந்த அம்மா அப்ப சாப்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருக்க வந்து உட்கார்றாரு. நான் தப்பு பண்ண வந்தான், நான் பாவிதான், எனக்கு செத்த பிறகு மேலிடத்துல நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நீ தானே தப்பு பண்ணிருக்கிற, தெரியாதனமா நான் சின்னதா ஒரு பொரிய கிளப்பி விட்டேன், அதை பூகம்பமாக்குனது நீதானே, என் பிள்ளைக என்ன வெறுக்கிறாங்கன்னா அதுக்கு இதெல்லாம் காரணம் தானே ரேஞ்சுக்கு அவர் என்னமோ பேசிட்டு இருக்காருங்க. ஆனா இந்த அம்மா ரொம்ப சைலண்டா வந்தவருக்கு அங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் எடுத்து பகிர்ந்து கொடுக்குறாங்க, பரிமாறுறாங்க. இந்த நாள்ல முன்ன பின்ன என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் மன்னிக்கணும் தான். சோ நடந்த எல்லாத்தையும் மறப்போம், மன்னிப்போம், இனிமே நடக்க போறதுக்கும் சேர்த்து இப்பயே நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு பேசி சாப்பாடை கொடுக்குறாங்க. அப்போ இவங்களோட பொண்ணு வரும். இவரும் வாங்கி சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருக்கிறார். தலைப்புச் செய்தியே இந்த கேஸ பத்தி தான். எல்லா பேரும் இந்த கேஸ பத்தி தான் பேசுறாங்க. இவங்களும் வராங்க. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அவருக்கு சப்போர்ட்டா அவருக்கு பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல வந்திருக்குது. இங்க கொண்டு வந்தது யாரு? மேல்முறையீடு பண்ணி
பண்ணி நம்ம அப்பாஸ் தான். மனுஷன் சும்மா சொல்லக்கூடாது, கிளி 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 கிளின்னு வாதாடுறாப்ல. எதுக்கு முஸ்லிம்களுக்குன்னு தனி சட்டம், எதுக்கு உங்களுக்குன்னு சரியத் சட்டம்? அதான் இந்தியாவுக்குன்னு பொதுமையா ஒரு சட்டம் இருக்குதுல்ல, அதை தாண்டி சரியத்து தான் வேணும்னா நீங்க பாகிஸ்தானுக்கு போக வேண்டியதானே? இப்படி எல்லாம் வெளியில பல பேர் பேசுறாங்களா, கண்ணா பின்னான்னு பேசுறாங்களா? இந்த கேள்விகளை இந்திய முஸ்லீம் ஒவ்வொரு முஸ்லீமுமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ண தான் செய்யறான். இது ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவில் நடக்கிற ஒரு சாதாரண சண்டை இல்ல. முஸ்லிம்களுக்கு, இந்திய முஸ்லிம்களுக்குன்னு தனி சட்டம் இருக்கணுமா கூடாதாங்கிற ரேஞ்சுக்கு இந்த பிரச்சனை வந்து நிக்குது. அப்படி இப்படின்னு இத பயங்கரமா அவர் கொண்டு போறார். இதையெல்லாம் கேட்டு நம்ம அம்மா கூட அடி போகுது. இந்திய முஸ்லிம்களுக்கு உங்களுக்குன்னு தனி சட்டம் இருக்கும், உங்க சட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம்னு கொடுக்கப்பட்ட உரிமையை இது மீறுவதாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற எல்லா மைனாரிட்டி பீப்புளுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க போராடத்தான் செய்யறாங்க. நாங்களும் எங்களுக்கான உரிமைகளுக்காக தான் போராடணும். இந்தியா விடுதலை வாங்கி 40 வருஷத்துக்கு ஆயிப்போச்சு, மேல ஆயிப்போச்சு. ஜாதி வச்சு இடஒதுக்கீடு உண்டு, பழங்குடி இன மக்களா இடஒதுக்கீடு உண்டு, பெண்களா இடஒதுக்கீடு உண்டு. ஆனா எங்களுக்கு என்ன இருக்குது? எங்களுக்குன்னு ஏன் இடஒதுக்கீடு இல்ல, ரிசர்வேஷன் இல்ல? ஏன்னா எங்களை பாலிடிக்ஸ்க்காக பந்தாடுறாங்க. எப்பயோ தனிநாடு வேணும்னு கேட்டுக்கிட்டு போன சில பேருக்காக இப்பயும் சிலுவையை சுமக்கிறாப்ல அந்த சுமையை சுமந்துகிட்டு இருக்கிறது நாங்க தான் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. இந்த 40 வருஷத்துக்கு பிறகும் கூட நாங்க இந்த நாட்டுக்கு லாயலாத்தா இருக்கிறோங்கிறத ஒவ்வொரு முறையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறது இந்திய முஸ்லிம்கள்னு பேசுறாரு. என்ன பதிலுக்கு பேசணும்னு தெரியாம எல்லாம் அரண்டு போறாங்க. சொல்ல போனா இதையெல்லாம் கேட்டு பானு சார்பில் இருக்கிற அந்த முஸ்லீம் வக்கீல் கூட கொஞ்சம் பொங்கி எழுகிறார். அவன் சொல்றத பார்த்தா எல்லாம் நியாயம்தான், உங்க கூடவே நான் நிற்க கூடாது, கடைசியில அவன் சொன்னதுதான் சரின்னு எனக்கே படுதுங்கிற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். வந்தது மெயின்டெனன்ஸுக்கு காசு கொடுப்பியா இல்லையா அப்படிங்கிற கேள்விதான். ஆனா அதை மறந்து இந்த வக்கீலு நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அவன் கூட நிக்கிறோன்ற ரேஞ்சுக்கு பேசக்கூடிய அளவுக்கு நல்ல வாதாடி இருக்கிறான்னு சொல்லலாம். பதிலுக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு, பாயிண்ட்ஸ் என்ன இருக்குன்னு கேட்கும்போது இவங்க 2 பேருமே அமைதியா இருக்கிறாங்க. வக்கீலம்மாவும் சரி, நம்ம பானுமாவும் சரி அமைதியா இருக்கிறாங்க. இந்த பக்கம் புருஷனுக்கு டீ போட்டு வர்ற புதுப்பொண்டாட்டி எனக்கு என்னமோ பானு தான் சரின்னு படுதுன்னு சொல்லுவா. உன் மனசுல என்ன பட்டாலும் வேணா உன் டைரியில எழுதிக்கோ, தேவையில்லாம என்கிட்ட இந்த கருத்து சொல்ற வேலையை வச்சுக்காதுன்னு கோவப்பட்டு போறான். இவங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தொழுகை பண்றாங்க. தொழுகையே பண்ணாத நம்ம அப்பாஸ் கூட இந்த தடவை தொழுகை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த தடவை வக்கீலம்மா எழுந்திருச்சு தன் சொந்த கருத்துக்களை பாதிக்கப்பட்ட பொண்ணு இந்த பொண்ணு எடுத்து வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. இவங்க பேச ஆரம்பிக்கும் போது ஒரு தடுமாற்றம், தண்ணி குடிச்சிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. வார்த்தைக்கு வார்த்தை இந்திய முஸ்லீம் இந்திய முஸ்லீம்னு சொன்னார். ஆனா அதே இந்திய முஸ்லீமை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் நாங்கிறத அவர் மறந்துட்டார். இவங்க பேரு ஜாசியா பானு. ஜாசியானா யூனிக்னு அர்த்தமா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்து போனார். அவர் இறந்து போனப்போ அவரோட பணத்தை தூக்கிட்டு போறது கூட 4 பேர் இல்ல. அவர் என்ன தப்பு பண்ணார்? ஊருக்கே படிப்பு சொல்லி கொடுத்தார், குரானை சொல்லி கொடுத்தார். அதையெல்லாம் தாண்டி ஏன் ஒதுக்கப்பட்டார்னா என்னோட அப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அதே மாதிரி இப்ப என் பிள்ளைகளும் ஒதுக்கப்படுறாங்க. மித்த எந்த பிள்ளையும் என் பிள்ளைகளோட விளையாடுறது கிடையாது. என் பிள்ளைங்க விளையாடும் போது கூட எப்படி தெரியுமா விளையாடுவாங்க? வக்கீலு, நீதிபதி, கோர்ட்டு இப்படித்தான் விளையாடுறாங்களா. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையே இப்படி மாறி போனதுனால அவங்க விளையாட்டுகளும் இதை சுத்தி தான் இருக்குதான். சில சமயம் கதவை முடிக்கிட்டு வெளியில இருந்து வீட்டை கொளுத்துறதுக்கு வர்றாப்ல ஒருத்தன் நடிப்பான். உள்ள பயந்துகிட்டே ஒரு பையன் நடிப்பான். ஏன்னா இதெல்லாம் அவங்க அன்றாட வாழ்க்கையில சகஜமாயிடுச்சான். இவங்களோட கடைசி பையன் ஒரு நாளைக்கு 4 தடவையாவது தூங்குறதுக்கு முன்னாடி கதவுக்கு அந்த ஓட்டைக்குள்ள எட்டி எட்டி பப்பானா, வெளியில யாராவது நிக்கிறாங்களான்னு. அவ்வளவு பயந்து போய் என் பிள்ளைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. நான் கூட இங்க கோர்ட்டு கேஸுக்குன்னா அலைஞ்சிட்டு இருக்கிறது என் பிள்ளைங்க நாளை பின்ன எனக்கு நடந்த அநீதியை மித்த பெண்களுக்கு பண்ணிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் நல்லா தான் வாதாடுறாங்க. என் புருஷன் வாதான எல்லாமே சரி, ஆனா அதே முஸ்லீம் கம்யூனிட்டியை சேர்ந்தவ தான் நான். அவர் உங்ககிட்ட கேட்டுக்கிட்ட எல்லா விஷயங்களும் எனக்கும் பொருந்தும் அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிட்டாங்க. எனக்கு நீதி வழங்க வேண்டிய மத குருக்களை வச்சிய அந்த வாரியம் என் புருஷன் பின்னாடி உட்காந்துட்டு இருக்குது. கேட்டா சரியத்து கூட நிக்கணுங்கிறதுக்காக நிக்கிறதா சொல்லுவாங்க. நானும் இந்திய முஸ்லீம் தானே, எனக்கும் உரிமை உண்டு தானே அப்படின்னு ஆரம்பிச்சவங்க வேற ஒரு ஏதோ ஒரு மேட்டரை பாயிண்ட் பண்றாங்க. ஒரு இந்திய முஸ்லீம் தன்னை ஒழுங்கா பாத்துக்காத தான் புள்ளைய விடுத்து தன்னோட பேரனுக்கே சொத்துக்கள் போய் சேரும் அப்படின்னு எழுதி வைக்கிறாரு உயில். ஆனா சரியத் சட்டத்துக்கு இது எதிரானதான். ஏன்னா புள்ளைக்கு தான் போகணும், புள்ளைய ஸ்கிப் பண்ணி பேரனுக்கு போக கூடாதுன்னு சரியத் சட்டம் சொல்லுதான். சரியத் சட்டம் அப்படி சொன்னா கூட கடைசியில அந்த உயில் தான் பெருசுன்னு சொல்லி பேரனுக்கு தான் அந்த சொத்துக்கள் போய் சேர்ந்தது. அப்ப இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் அப்படி இப்படின்னு இந்த விஷயம் பெருசா பூகம்பமா வெடிக்கல, நாடு 2ஆ பொளக்கல. எந்த ஒரு முஸ்லீமும் ஐயோ அப்படின்னு இதுல பாதிக்கப்பட்டதா நினைக்கல. ஏன்னா அந்த கேஸ்ல சரியத் சட்டத்தை தாண்டி பேரனுக்கு சொத்து போகணும்னு எழுதின விஷயமா இருந்தாலும் சரி, சொத்து கிடைக்காம போன அந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் ஆம்பளைங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. ஆனா எப்போ ஒரு பொம்பளை ஒரு பொண்ணு தனக்கு உரிமை வேணும்னு வந்து நிக்கும் போது ஒட்டுமொத்த பேரும் ஏதோ அவங்களே பாதிக்கப்பட்ட நினைக்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு அந்த அம்மா கேக்குது. இந்தியா சுதந்திரம் வாங்கின காலகட்டத்துல ஹைதராபாத்தை ஆண்டுகிட்டு இருந்த நிசாம் இந்தியாவோட ஒரு பாகமா இருக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சார். அப்போ அவர் கேட்ட எல்லாம் பண்ணி நிசாம விடுங்க, நிசாம் விட்டு நாயை கூட நாங்க நல்லா பாத்துப்போம்னு வாக்குறுதி கொடுக்கப்பட்டதான் சேர்த்துக்கிட்டாங்களா. ஆனா அந்த நாய்க்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் கூட எங்களுக்கு கிடையாதா? பொருளாதார ரீதியில பின்தங்கி இருக்கிற இந்திய முஸ்லிம்களுக்கு அவர்களுக்கான உரிமை வேண்டும். அதையும் தாண்டி இன்னும் பின்தங்கி இருக்கிற இந்திய முஸ்லிம் பெண்களுக்கு நீதி வேணும். அவர்கள்
உரிமை முதல்ல பாதுகாக்கப்படணும்னு வாதாடுறாங்க. போன கோர்ட்டுல வம்புக்குனே என் புருஷன் தோத்தாரு, அப்பதான் இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருங்கிறதுக்காக. இங்க வந்து அவர் என்னத்த ப்ரூவ் பண்ண போறான்னு நினைக்கிறீங்க? முத்தலாக்கு கரெக்ட் தான், 3 தடவை சொன்னோம்னா எத்தனை புள்ள இருந்தாலும் சரி, எத்தனை பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, விவாகரத்து கொடுத்துட்டு கல்யாணத்தப்போ எவ்வளவு அமௌண்ட்னு பேசுனாங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம்னு அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் என் புருஷன் இப்ப இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதோட பின்விளைவுகள் அவர்களை ஒண்ணு செய்யாதுங்கிறத உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுகுது. பாவம், 17 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அவர் கட்டிக்கிட்டாரு. ஒரு அழகான வீட்டை உருவாக்கணும், பிள்ளைகளை பெத்தெடுத்தோம், 9 வருஷம் ரொம்ப அருமையா நல்லா போச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு புது பொண்டாட்டியை கட்டிட்டு வந்து நின்னார். அப்புறம் பொண்டாட்டியா இருந்த நானு முதல் பொண்டாட்டியா இருந்த நானு அந்த வீட்டுல ராணி மாதிரி இருந்தவ புது பொண்டாட்டிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வேலைக்காரியா மாறணும்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த எதிர்பார்ப்ப நான் நிறைவேற்றல. என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு என் உலகத்தையே என்கிட்ட இருந்து பறிச்சுட்டான். அதுவும் 3 தடவை தலாக் சொல்லி மொத்தத்தையும் என்கிட்ட இருந்து உருவிட்டார். எந்த சரிய சட்டத்தை இவங்க முன்கோடிட்டு காட்டுகிறார்களோ அதே சரிய சட்டத்துல 3 மாத காலம் கொடுக்காம ஒரே நேரத்துல 3 தடவை தலாக்னு சொல்லி விவாகரத்தை உறுதிப்படுத்த நினைக்கிறாங்களோ அப்படி நினைக்கக்கூடிய ஆண்மகனுக்கு ஊருக்கு மத்தியில வச்சு சவுக்கால் அடிக்கணும். அதன் பிறகுதான் அவன் கேட்கிற அந்த விவாகரத்தை கொடுக்கப்படணும்னு சொல்லி இருக்குதான். அந்த மாதிரி எத்தனை பேருக்கு சவுக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க பாப்போம்? இல்ல. ஆனா எவ்வளவு ஆயிரம் பேருக்கு அதன் மூலமாக விவாகரத்து வாங்கி வீடு வாசல் இல்லாம அம்போன்னு கிடக்கிற பெண்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியும்ல அப்படிங்கிறாங்க. என் புருஷன் சொல்லிருப்பாரு, எங்க முறைப்படி கல்யாணங்கிறது 2 தனிநபருக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட், ஒரு அக்ரிமெண்ட்னு. கூடவே அதுல காதல் இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது, அது மதிக்கப்படணும், காப்பாற்றப்படணும். அதை விட்டு வெறும் வெற்று வார்த்தைகளை காப்பாத்துறதுக்காக இத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு எடுத்து சொல்றாங்க. சரியத்துல இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகளை பயன்படுத்தி அதுல பயனடையணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான் உண்மையிலேயே சரியத்துக்கு எதிரானதுங்கிறாங்க. அப்புறம் குர்ஆன்ல இருக்கிற ஒரு வாசகத்தையும் அவங்க வாசிச்சு காட்டுறாங்க. குர்ஆன்ல ஒரு விவாகரத்து வாங்கின பொண்ணு அவளோட இறுதி வரை நல்லபடியா வாழ்வதற்கு தேவையான அளவு மெயின்டெனன்ஸ் கொடுக்கப்படணும், அது ஃபேர் ஆனதாக நடுநிலையானதாக இருக்கணும், அதை இந்த சொசைட்டி உறுதி செய்யணும்னு குர்ஆன்ல எழுதியிருக்கிறதா. அதுதான் இங்க நடக்குதான்னு கேக்குறாங்க. எனக்கு அடிக்கடி ஒரு கேள்வி வரும், நான் ஒரு இந்தியனா இல்ல நான் ஒரு முஸ்லீமா அப்படின்னு. அப்புறம் நான் பொண்ணா இல்ல அம்மாவா இல்ல பொண்டாட்டியா இல்ல இப்போ விவாகரத்து வாங்கினவளா அப்படின்னு கூட கேள்வி வரும். ஒரு கட்டத்துல திரும்பி பார்த்தா எல்லாமாவே நான் இருக்கிறேன், எல்லா ஐடென்டிட்டியும் எனக்கு பொருந்தது, ஏன் நான் எல்லாமாவே இருக்க கூடாது? இதுல ஏதாவது ஒன்னதான் செலக்ட் பண்ணணும்னு ஏன் என்ன வற்புறுத்துறீங்க? நான் ஒரு முஸ்லீம் பொண்ணு மட்டும் இல்ல, நான் ஒரு இந்திய முஸ்லீம் பொண்ணு, நானும் இந்த நாட்டை சேர்ந்தவதான். அதனாலதான் என்னோட உரிமைக்காக என்னோட நீதிக்காக இந்த கோர்ட்டு வாசல்ல நிக்கிறதா சொல்லுவா. இந்த நாட்டுல இருக்கிற ஒரு சராசரி இந்திய பொண்ணுக்கு கொடுக்கிற அந்த உரிமையை முஸ்லிமா பிறந்த ஒரே காரணத்துக்காக ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேக்குறா. கோர்ட்டு அப்படியே மயான அமைதியில இருக்குது. குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்கும். எனக்கு எங்க அப்பா ஆசையா பேரு வச்சார், ஆனா இந்த பேரை கேட்டாலே என் கம்யூனிட்டியில இப்ப எல்லா பேரும் சாபத்தை பாக்குறாப்ல பாக்குறாங்க. எனக்கான உரிமை இன்று மறுக்கப்படுவதாக இருந்தா எழுதி வச்சுக்கங்க, நாளை பின்ன இதே கம்யூனிட்டியில எந்த ஒரு பெண் பிள்ளைக்கும் ஷாசியா பானுங்கிற என் பேரை யாருமே வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், நம்ம அப்பாஸ் கூட எந்திரிச்சு அடுத்து நாப்பல தெரியல. சொல்ல போனா அந்த கோர்ட்ல இருக்கிற அத்தனை ஆம்பளைகளுமே தலகுனிஞ்சாப்ல தான் இருக்கிறாங்க. இப்ப வருஷம் 1985 சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு தான் தீர்ப்புக்கான நாள். இந்த கேஸ தீர விசாரிச்ச பிறகு இந்திய சட்டத்தின்படியும் சரி இஸ்லாமியர்களுக்கான தனி சட்டத்தின்படியும் சரி இதற்கு முன்னாடி பாய் தாகிராவுக்கும் அலி ஹுசேனுக்கும் நடந்த அந்த கேஸையும் மேற்கோள் கொடுத்தியும் கூட, அப்புறம் ஃபஸ்னுபி காதர்வலின்னு அவர்களுக்குள்ள நடந்த ஒரு கேஸ் அதையும் மேற்கோள் காட்டுறாங்க. ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோர்ட்டை மேற்கோள் காட்டுறாங்க. இந்தியாவுக்கான ஒரு பொது சட்டம்னு அதை கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த ஆர்டிகல் இருந்ததோ என்னவோ, அந்த ஆர்டிகலே இப்ப செத்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனாலும் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்குமே அவர்களுக்கான உரிமையையும் அவர்களுக்கான நீதியையும் கேட்டு கோர்ட்டுக்கு வருவதில் எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. அவர்களுக்கும் இந்திய கோர்ட்ல இந்திய நீதிமன்றங்கள்ல கேஸ் போடவோ நீதி கேட்கவோ இன்ன ஜாதியை சேர்ந்தவங்க இன்ன மதத்தை சேர்ந்தவங்கிறது தடையாக இருக்கக்கூடாது. செக்ஷன் 125 படி விவாகரத்து வாங்கின பெண்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கப்படணும். இது இந்திய முஸ்லிம் பெண்களுக்கும் பொருந்தும். இந்த கோர்ட் இஸ்லாமிய சட்டங்களை சொல்லக்கூடிய எவ்வளவோ புத்தகங்கள் இருந்தாலும் அதுல புனித நூல் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டியா நாங்க எடுத்துப்போம். சோ குர்ஆன்ல இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நீதியும் மெயின்டெனன்ஸும் விவாகரத்து வாங்கின ஒவ்வொரு பொண்ணோட உரிமைன்னு அதுல எழுதியிருக்கிறதா. சோ அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக கொடுக்கிற தீர்ப்பு என்னன்னா, செக்ஷன் 125 இந்திய சட்டத்துக்கோ இல்ல முஸ்லிம்களுக்கான தனி சட்டத்துக்கோ நடுவுல இங்க போட்டியே இல்ல, தகராறே இல்ல, கான்ஃபிளிக்டே இல்ல, ரெண்டும் ஒன்னதான் சொல்லுது. நீதி
முடியத்தான் சொல்லுது. சோ மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பா சொல்லிட்டாங்க. அந்த தீர்ப்பு கேட்டதுமே அந்த அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. அதே 180 ரூபா சம்திங் அதானா, ஏன்னா வேல்யூ பத்தி பேசல. ரொம்ப சிரிப்போட சந்தோஷத்தோட இவங்க வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா மீடியா மொக்க ஆரம்பிக்குது. ஆனா யாருக்குமே பதில் சொல்லாம முகத்தை மூடிக்கிட்டு அந்த கூட்டத்தை விட்டு விலகிதான் போறாங்க. தூரமா இருந்து இதையெல்லாம் நம்ம அப்பாஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஒரு கட்டத்துல அவர் பாக்கெட்ல வச்சிருந்த ரோஸ் எடுத்து தன் மனைவிக்கு கொடுக்கறதா நினைச்சு அங்கேயே வச்சுட்டு போறாரோ என்னவோ படம் அங்க முடியுது. முஸ்லீம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு பேக் எடுத்துட்டு ஓடுறாப்ல ஒரு காட்சியும், பட்டத்தை பறக்க விடுறாப்ல ஒரு காட்சியும், குரானை படிக்கிறாப்ல நம்ம பானுவே அந்த பெண்களுக்கு குரானை சொல்லி கொடுக்கறாப்லையும் கடைசியா காமிச்சு படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கும் மேலான அவங்களோட அந்த போராட்டம் கடைசியில ஒரு முடிவுக்கு வந்தது. அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்போ இந்த கான்ஃபிளிக்ட், இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. தலாக்கு சொல்லி விவாகரத்து வாங்கினாலும் சரி, இல்ல கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து வாங்கினாலும் சரி, விவாகரத்து வாங்கின அந்த பெண்களுக்கு அவர்களோட வாழ்வாதாரத்தை உறுதி செய்யற வகையில மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்திருக்கிறதா. இது வெற்றி அப்படின்னு நினைச்சு படத்தை திருப்தியா முடிக்கலான்னு பார்த்தா நிஜத்துல அந்த திருப்திய நமக்கு கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த இதெல்லாம் நடந்தது 1985 வருஷத்துல. ஆனா அடுத்த ஒரே வருஷத்திலேயே ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தின் காரணமா இந்திய கவர்மெண்ட் முஸ்லீம் விமன் ஆக்ட், விவாகரத்தின் போது முஸ்லீம் பெண்களுக்கான உரிமையை பாதுகாக்கும் சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்துல என்ன சொல்லிருக்குன்னா, இந்த மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்னதில்ல, அந்த மெயின்டெனன்ஸ விவாகரத்துக்கு பிறகு 3 மாசம் கொடுத்தா போதும், அதுக்கு மேல கொடுக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லி இருக்குதான். இதுக்கு பேரு விவாகரத்தின் மீதான உரிமை பாதுகாப்பு சட்டமா. கடைசி ஸ்லைடுல அடுத்த செய்தியை சொல்றாங்க. அதுக்கடுத்தும் பல கேஸுக கோர்ட்டுக்கு வந்திருக்குது இந்திய முஸ்லீம் பெண்களின் மூலமா. அப்பெல்லாம் இந்த 1985 கேஸையே மேற்கோள் காட்டி தீர்ப்பும் தொடர்ந்து நீதிபதிங்க கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நடந்து இப்ப கிட்டத்தட்ட 33 வருஷம் ஆயிப்போச்சு. 2019ல அப்ப இருந்த இருக்கிற அந்த கவர்மெண்ட் இந்திய முஸ்லிம்களுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. 2019ல தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ், ஒரு திருமணத்துல பெண்களுக்கான அந்த உரிமையை பாதுகாக்கும் சட்டம்னு கொண்டு வராங்க. அதுல இந்த முத்தலாக் 3 தடவை தலாக் சொல்லி விவாகரத்து கொடுப்பது தண்டனைக்குரிய குற்றம்னு சட்டமாவே கொண்டு வந்துட்டாங்களா. நீதி தாமதமாகலாம், ஆனா தவிர்க்க முடியாதது அப்படின்னு கடைசியா சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம்.